அனைவருக்கும் வணக்கம். ஒரு கல்விக் கொள்கை நோய் தொற்று காலத்தில் அறிமுகம் செய்யப்படுகிறது. எவ்வளவு துரதிருஷ்டமான ஒரு விஷயம். நான் என்னுடைய இன்றைய உரையை இந்த நோய் தொற்றினால் பாதிப்பிற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிற கோடான கோடி குழந்தைகளுக்கு பணிவுடன் இந்த உரையை சமர்ப்பிக்கிறேன். 4 வகையான குழந்தைகளை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு வகை குழந்தை பள்ளிக்கூடம் மூடப்பட்டதால் சத்துணவும் வழங்கப்படாமல் சத்து குறைபாட்டை நோக்கி வெகு வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது. உலகிலேயே சத்து குறைபாடு காரணமாக ஏராளமான குழந்தைகள் இறந்து போவதில் இந்தியா நம்பர் 1 கண்ட்ரி. இதிலும் குறிப்பாக 5 வயதுக்குட்பட்டது. இது போன்ற பல தரவுகளோடு தான் நான் பேசுகிறேன். தொடர்ந்து கல்வியிலே 35-40 ஆண்டுகளாக நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். நான் எழுதியிருக்கிற பல கல்வி புத்தகங்களில் பல கல்வி குழுக்களை பற்றி தீவிர ஆய்வுக்கு உட்படுத்தி எழுதியிருக்கிறேன். என்னுடைய PhD கமர்சியலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன், கல்வியை கட்டாய பிரைவேடைசேஷன் ஆக்குவது குறித்து. என்னுடைய கண்ணோட்டம் இந்த கல்வியை பொறுத்தவரையில், இந்த கல்வி கொள்கையை பொறுத்தவரையில் பரந்த கண்ணோட்டமாக. நான் எதற்கெடுத்தாலும் அரசை குறை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர்கள். அவர் எழுத்தாளர். பொதுவான அடிப்படையில் சீர்தூக்கி பார்க்கிற நம்முடைய சட்ட தேவதை போல இதை அணுக வேண்டும் என்று நான் கருதினேன். ஆனால் முதல் வகை குழந்தை நான் சொன்னது போல சத்துணவு இல்லாமல் கிட்டத்தட்ட தன்னுடைய சத்து குறைபாடுகளை நோக்கி வேகமாக பணத்தையும் அரிசியும் கொடுத்து விடுகிறோம் என்று ஒரு அரசாங்கம் கை கழுவுகிறது. இரண்டாவது வகை குழந்தை ஒன்று நோய் தொற்றில் இருக்கிறது, அல்லது நோய் தொற்று உள்ள கண்டெய்ன்மெண்ட் ஜோனில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வீட்டிலே யாராவது ஒருவருக்கு இந்த COVID-19 இருக்கிறது. மூன்றாவதாக ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தை மத்திய தர வர்க்கத்து வீட்டு குழந்தை, அதை விடவும் குறைவான வீட்டு குழந்தையாகவும் இருக்கலாம். அப்பா அம்மா வைத்திருக்கும் காய்கறி கடையிலே எடை போடுவதும், அப்பா அம்மாவுக்கு வருமானம் இல்லையே என்று உதவி செய்வதற்காக ஓட்டல்களில் பொட்டலம் அடிக்கவும் சைல்டு லேபரை நோக்கி மிக வேகமாக அந்த குழந்தை COVID-19 சூழ்நிலையால் தள்ளப்பட்டது. இன்னொரு வகை குழந்தை தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தலையிலே குடும்ப பாரத்தை சுமந்து கொண்டு இமிகிரண்ட் சைல்டாக நடந்தது. இதற்கு நடுவில் வசதியான வீட்டு பிள்ளைகளுக்காக ஆன்லைன் நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த எல்லா குழந்தைகளுக்குமே நாம் இன்றைய உரையை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த எல்லா குழந்தைகளையும் பற்றி கவலைப்படுபவன் தான் நியாயமான மனிதனாக இருக்கிறது. ஏற்கனவே மரியாதைக்குரிய நம்முடைய சுப்ராமன் அவர்கள் மிக அழகாக சொன்னதைப் போல, பிரதமர் இப்போதெல்லாம் நம் நாட்டினுடைய மேதகு பிரதமர் அவர்கள் தினந்தோறும் கல்வி பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு காலத்தில் நம் நாட்டில் பிரதமரோ ஜனாதிபதியோ கல்வியை பற்றி பேச வேண்டும் என்றால் ஒன்று அது அரசியல் தினமாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் அது சர்வதேச கல்வி நாளாக இருக்கலாம். சில நேரங்களில் காமராஜ் பிறந்த நாள் என்று கூட கல்வி பற்றி பேசுவது. ஆனால் இப்போது நம்முடைய பிரதமர் தினமும் கல்வி பற்றி பேசுகிறார். ஜனாதிபதி உள்ளிட்ட கவர்னர்களை உட்கார வைத்து இந்த புதிய கல்விக் கொள்கை பற்றி கூட்டம் நடத்துகிறார். பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கெல்லாம் ஒரு கூட்டம் நடத்துகிறார். இந்த நாட்டில் கல்வி சம்பந்தப்பட்டவர்கள் தவிர மீது எல்லாரும் கல்வியை பற்றி கவலையோடு விவாதித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய அரசியல் சட்டம் நம் கல்வி பற்றி என்ன சொல்கிறது என்கிற இடத்தில் இருந்து நான் தொடங்க விரும்புகிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியாது, நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல இந்திய கல்வி ஒரு உரிமை என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் தான் அதை சாதித்தோம். கல்வி உரிமை சட்டம், அது விலை கொடுத்து வாங்கும் பண்டம் அல்ல. ஆர்டிகல் 1 ஃபண்டமெண்டல் லா ஆஃப் எஜுகேஷன் சொல்கிறது இந்திய கல்வி மதசார்பற்றது என்று சொல்கிறது.
சமூக நீதி, நியாயம் போன்றவற்றை நிலைநாட்டும் சோசியல் பர்சனாலிட்டிஸை உருவாக்குவதுதான் கல்வியின் நோக்கம். இந்திய கல்வியின் நோக்கம் விடுதலை, தனி மனித உரிமைகள், உழைப்பை கொண்டாடுகின்ற பிரஜைகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டது. இந்திய கல்வி ஒன்றுபட்ட சமுதாயத்தை ஒன்று, ஒட்டுமொத்த வளர்ச்சியை இரண்டு, இவை இரண்டையும் நோக்கி நடைபோடுகின்ற ஆளுமைகளை உருவாக்கும். இவற்றையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் நாம் ஒவ்வொரு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் அணுகுகிறோம். ஆனால் இந்த கல்வி சம்பந்தப்பட்ட இந்த அறிக்கை ஏற்கனவே ஒரு முறை இந்த அறிக்கை இதுவரை 2 முறை வெளிவந்திருக்கிறது. சதாசிவம் கமிஷன் மூலம் வெளிவந்தது, அதன் பிறகு கஸ்தூரிரங்கன் கமிஷன் மூலம் வெளிவந்தது. இப்போது 3வது முறையாக 67 பக்கங்களில் இந்தியாவின் புதிய கல்விக் கொள்கை என்கிற பெயரில் பிரகடனம் செய்யப்பட்டது. பிரகடனத்திற்கும் அறிக்கைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த மாபெரும் வழக்கறிஞர்கள் சபையில் அதை நான் சொல்ல வேண்டியது. நம்முடைய கோத்தாரி கமிஷன் கல்வி பற்றி நீங்கள் வரலாறை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு சில கமிஷன்களை கோத்தாரி கமிஷன் இல்லை என்றால் வழக்கறிஞர்கள் உருவாவதே கடினமாக இருந்திருக்கு. பார் கவுன்சில் அது இருந்து வைத்திருந்தார். பாரத்லா படிப்பதை விட அதை எளிமைப்படுத்தி அதை ஒரு சாதாரண பட்டம் முடித்த கையோடு 2 ஆண்டுகள் பிஎல் படிப்பாக கோத்தாரி கமிஷன். கோத்தாரி கமிஷனை பாராளுமன்றத்திலே 67 சமர்ப்பித்து 17 நாட்கள் அது குறித்து தீவிரமாக விவாதித்தார். அதன் பிறகு ராஜீவ்காந்தியினுடைய நியூ பாலிசி ஆஃப் எஜுகேஷன் என்பது 1986 67 கோத்தாரி கமிஷன், 86 அந்த என்பிஇ அதற்கு பேர். அது வந்த பொழுது 6 நாட்கள் பாராளுமன்றமே ஸ்தம்பித்தது. ஏனென்றால் மிக கடுமையாக பலர் அதை எதிர்த்தார்கள். அதிலே ப்ரொஃபஷனலிசம் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கல்வியை போய் யாராவது இப்படி தொழிலாக பார்ப்பார்களா என்பதே பெரிய விஷயமாகும். அதன் பிறகு யஷ்வால் கமிட்டி உயர்கல்வி சம்பந்தமான அறிக்கை வந்த பொழுது 4 நாட்கள் என்டிஏ கவர்மெண்ட், நம்முடைய யூபிஏ கவர்மெண்ட் இருந்த போது விவாதித்திருக்கிறது. தேசிய அளவில் குழந்தைகளுக்கான கல்வி உரிமை சட்டம் 2009 கொண்டு வரப்பட்ட பொழுது நாம் 8 நாட்கள் விவாதித்தது உங்களுக்கு ஞாபகம். ஆனால் இப்போது கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த கல்விக் கொள்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை, சட்டமன்றத்தில் வைத்து பேசப்படவில்லை, எந்த ஒரு மக்கள் மன்றத்திலும் இடம்பெறவில்லை. மாறாக நம்முடைய நோய் காலத்தை பயன்படுத்தி கொண்டு நேரடியாக அமல்படுத்தப்பட்டது. கொள்கை மாற்றங்களை நோய் காலங்களில், பேரிடர் காலங்களில் கொண்டு வரக்கூடாது என்று ஐநா சபையிலே ஒரு சரத்து, அதில் இந்தியாவும் கையெழுத்தும் இருக்கு. ஆனால் இப்போது இருக்கிற ஆட்சியாளர்கள் இந்த கல்விக் கொள்கையை மிக அவசரமாக கொண்டு வருகிறார்கள். எமர்ஜென்சி என்றால் மட்டும்தான் இது போன்ற விஷயங்களை கொண்டு வர வேண்டும். அப்படி என்ன எமர்ஜென்சி நமக்கு இருக்கிறது என்று பல கல்வியாளர்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக நம்முடைய மரியாதைக்குரிய கிருஷ்ணகுமார் போன்றவர்கள், சத்கோபால் போன்றவர்கள் கேள்வி எழுப்பினார். இவர்களெல்லாம் முற்காலத்திலே கோத்தாரி கமிஷனிலிருந்து பல கமிஷன்கள் இருந்தவர்கள். பதில் இல்லை. இதிலே ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். திடீரென்று இப்படி ஒரு கொள்கை கொண்டு வருவதற்கு என்பது இது அரசுக்கு புதிதல்ல. இதுவரைக்கும் 17 சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்த அரசு தான் இந்த அரசு. இப்போது கல்விக்கான சட்ட திருத்தத்தை கொண்டு வர பார்க்கிறார். நாம் கல்வியிலே என்ன எதிர்பார்த்தோம் என்று இருக்கிறது. நம்முடைய கல்வி எப்போதுமே நாம் என்ன சொல்லி வந்திருக்கிறோம் என்றால், இந்தியா இஸ் எ வெல்ஃபேர் கவர்மெண்ட் என்று சொல்லி, மக்களுக்கான வெல்ஃபேர் தான் அரசினுடைய கடமை. வெல்ஃபேர் கவர்மெண்டினுடைய கல்வி என்பது அரசே வழங்குகின்ற விலையற்ற கல்வியாக இருக்கிறது. கல்வி குழந்தைகளின் உரிமையாக இருக்கிறது. இதுதான் நாம் எதிர்பார்த்தது. ஆனால் 2014 இருந்து பார்த்தீர்களானால், இவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து துரித கதியில் தனியார் மயம் மிக வேகமாக வளர்ந்திருக்கிறது.
பள்ளி கல்வியை எடுத்துக்கொண்டால் 46% தனியார் பள்ளிகள் வந்துவிட்டன. கல்லூரி கல்வி எடுத்துக்கொண்டால் 45.2% தனியார் மயமாக்கப்பட்டுவிட்டது. உங்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை, திறந்த நிலை பல்கலைக்கழகங்கள் அப்படி இப்படி என்று 33 தனியார் 33% தனியார் பல்கலைக்கழகங்கள் வந்துவிட்டன. கிட்டத்தட்ட 2014 28% இருந்த தனியார் பல்கலைக்கழக பங்களிப்பு என்பது இப்போது 55% இதையெல்லாம் விட ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். கல்வியாளர் என்ன பார்ப்போம்னா, தனி மனிதன் கல்விக்காக செலவு செய்வது ஒரு ஆட்சியில் குறைந்திருக்கிறதா கூடியிருக்கிறது என்று. யூபிஏவினுடைய முதல் அரசாங்கத்தின் போதும் அதற்கு முன்னால் இருந்த லால் பகதூர் சாஸ்திரியார் ஆட்சியில் இருந்த பொழுது, அப்போது காமராஜர் இருந்தார், அந்த காலகட்டத்தில் தான் இந்தியாவிலேயே தனி மனிதர்கள் கல்விக்காக செலவு செய்வது குறைவாக இருந்தது. 2 காலகட்டம். 2019ஆம் ஆண்டு தனிநபர் கல்வி செலவு 2009 நாம ஆர்டிஇ கொண்டு வந்த போது தனி நபர் செலவு செஞ்சது பாத்தீங்கன்னா 36%. 36% குறைக்க வேண்டும் என்று குறைத்தோம். 2012 36%, 23% குறைவது என்பது ஒரு நல்ல சகுனம். ஏனென்றால் பொதுமக்கள் செலவு செய்வது குறைந்து அரசு பார்த்துக் கொள்கிறது என்றால் இதுதான் முக்கியமான ஒரு சரக்கு. ஏனென்றால் நம்ம கவர்மெண்ட் வெல்ஃபேர் கவர்மெண்ட். இதன் அடிப்படையில் திடீரென்று 13 இந்த 2020 காலகட்டத்தை பார்த்தால் 51% தனிநபர் கல்வி செலவு உயர்ந்து விட்டது பழையபடி. இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது நாம் என்ன நினைத்தோம், எப்படி ஒரு கல்விக் கொள்கை வர வேண்டும் என்று எதிர்பார்த்தோம் என்கிற ஒரு இடம். நாம் பலவிதமான தீர்வுகளை இந்த கல்விக் கொள்கைகள் 2019 திரும்ப நாம டிராப் அவுட் அதிகமாகி பள்ளியிலிருந்து பாதியிலேயே நின்று விடுகின்ற குழந்தைகளின் எண்ணிக்கை மிக அதிகமாகி உச்சத்துக்கு போயிட்டது. அதை திடீரென்று சர்வ சிக்ஷா அபியானை நாம் நிறுத்திவிட்டோம். குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி என்பதை பற்றி நாம் கவலைப்படவில்லை. இப்படி பல விஷயங்கள் இதிலே காரணம். தமிழ்நாட்டில் 8% டிராப் அவுட், ஆனால் இந்திய அளவில் 32% டிராப் அவுட் இப்ப டிராப் அவுட். இதை குறைப்பதற்கு கல்வியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் கல்வியில் சிலவற்றை எதிர்பார்க்கிறோம். 2வது முக்கியமான ஒரு விஷயம் என்ன எதிர்பார்த்தோம்னா, விடுங்கப்பட்டுவிட்ட ஆசிரியர்களின் பலவிதமான கோரிக்கைகள். ஆசிரியர் குழந்தைகளுக்கான ரேஷியோ என்ன சொல்லுது, எத்தனை குழந்தைகளுக்கு ஒரு ஆசிரியர் சொல்லணும், எந்த கல்விக்குழுவுமே இதெல்லாம் ஆராயும். அப்புறம் ஒரு வாரத்துக்கு எத்தனை பீரியடு, பே ஸ்கேல் என்ன ஆகுது, இப்படியெல்லாம் நாம் பலவற்றை ஆய்வு செய்திருக்கிறோம். இன்னும் பல இடங்களில் பள்ளிகள் வர வேண்டியிருக்கிறது. 1 கோடி குழந்தைகள் நம் நாட்டில் இருக்கிற மொத்த பள்ளி குழந்தைங்களோட நம்பர் என்ன தெரியுங்களா, 23 கோடி. இதுல ஒட்டுமொத்த இந்தியாவை சொல்லுகின்றோம். இதுல 1 கோடி குழந்தைங்க சராசரி பள்ளி நாளில் பள்ளிக்கூடத்திற்கு பாத்தீங்கன்னாக்கா என்ரோல்மெண்ட் ஆகியும் போகல. இன்னொரு 1 கோடி பேர் என்ரோல்மெண்டே ஆகல. இப்படி குழந்தைகள் வெளியில் இருக்கிறார்களே, இவர்களுக்கு என்ன மாதிரியான தீர்வு சொல்லப்பட்டது? ஆனால் இந்த கல்விக் கொள்கைக்குள்ளே நுழைவதற்கு முன் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். ஒரு கல்வி கொள்கையை, ஒரு எஜுகேஷன் பாலிசியை எப்படி வாசிக்க வேண்டும் என்பதை எனக்கு மரியாதைக்குரிய என்னுடைய ஆசிரியர் ஆத்திரேயா அவர்கள் நான் கல்லூரி படித்த காலத்தில் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அப்போதுதான் ராஜீவ்காந்தியினுடைய அந்த என்பிஇ வந்திருந்தது. அதை எதிர்த்து நாங்கள் போராட வேண்டியிருக்கிறோம். காரணம், பல கல்லூரிகளை மூடி விடுவார்கள் என்று நாங்கள் பயந்தோம். நம்முடைய போராட்டங்கள் காரணமாக அதில் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. அந்த திருத்தங்களை கொண்டு வருவதற்காகவே நாம பாத்தீங்கன்னாக்க சென்னாரெட்டி தலைமையில ஒரு குழுவை அமைச்சோம். இதெல்லாம் நடந்தது, அந்த காலகட்டத்தில் நடந்தது. ஒரு கல்விக் கொள்கையை வாசிக்கிற பொழுது 3 விஷயங்களை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று ஆத்திரையா சொல்றோம். ஒன்று, கல்விக் கொள்கையில 2ஆம் கிளாஸ் மாறி இருக்கா, 3ஆம் கிளாஸ் மாறி இருக்கா, 8ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் என்ன இருக்கு, இதெல்லாம் முக்கியமே இல்லை. ஒரு கல்விக் கொள்கையில் மிக மிக முக்கியம் உயர்ந்தபட்ச அதிகார அமைப்பு எது என்பது ஒன்று. 2வது, ஃபண்டிங். இந்த கல்விக் கொள்கை கொண்டு வர போறேன்னு சொல்றாங்க.
இவருடைய நிதியை என்ன மாதிரியாக இவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார், எதற்கெல்லாம் நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள், நிதி எங்கிருந்து வரப்போகுது. மூணாவது, சென்டர் ஸ்டேட் பேலன்சிங் எப்படி இருக்கு. நம்ம நாட்டுல நம்முடைய அரசியல் சட்டம் மிக தெளிவாக மாநிலங்களுக்கான உரிமைகளை பேணுகின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார், இந்த கல்விக் கொள்கையில யாரெல்லாம் பயனாளிகளாக இருக்க போகிறார், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நாளையும் வைத்துதான் நான் இந்த கல்விக் கொள்கைக்குள்ளே நுழைகின்றேன். இந்த கல்விக் கொள்கையை அவர்கள் எப்போது கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஜூலை 30 அன்று திடீரென்று நம்முடைய கேபினட், இந்திய நாட்டினுடைய அமைச்சரவை ஒப்புதல் அளித்து விட்டது என்று நம்முடைய கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கிறார், மனித வள மேம்பாட்டு அமைச்சர் அறிவித்திருக்கிறார். ஆனால் அதற்கு முன்னால் இவர்கள் என்ன செய்தார்கள் என்பது குறித்து நான் பிறகு வருகிறேன். இந்த கல்விக் கொள்கையை வாசிக்கிற பொழுது ஒரு விஷயம் என் கண்ணில் படுகிறது. இதை நான் இப்படித்தான் சொல்ல விரும்புகின்றேன். அப்படி இருக்கலாம். ஒரு காலத்தில் நம் நாட்டிலே பினான்ஸ் கமிஷன் என்று ஒன்று இருந்தது. அதை 2015 மோடி அரசு கலைத்து, அதை கலைத்து விட்டு அவர்கள் நிதி ஆயோக் என்ற ஒன்றை உருவாக்கி இருக்கிறார். இப்போது நிதி ஆயோக் தான் நாட்டின் உயர்ந்தபட்ச அமைப்பு. மேதகு பிரதமர் அவர்கள் தான் அதை தன்னுடைய அறையிலேயே தலைமை தாங்கினார். பிளானிங் கமிஷன் என்று ஒன்று இருந்தது, இது எல்லாருக்கும் தெரியும். 5 இயர் பிளான் என்று போட்டுக் கொண்டிருந்தார். 5 ஆண்டு திட்டங்கள் போவதற்கென்றே ஒரு பிளானிங் கமிஷன். இந்த பிளானிங் கமிஷனை கலைத்து விட்டார்கள். இந்த பிளானிங் கமிஷன் யோஜனா ஆயோக் என்கிற பெயரிலே நிதி ஆயோக்கு கீழே ஒரு அமைப்பாக வந்திருக்கு. நிதி ஆயோக் தான் பெரிய அமைப்பு, அதுக்கு கீழே யோஜனா ஆயோக் என்று ஒரு அமைப்பு. எனவே இப்போது மேதகு நம்முடைய பிரதமர் அவர்கள் எந்தெந்த திட்டத்தை எல்லாம் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று அவரே ஆலோசனை வழங்குகிறார். எப்படி பினான்ஸ் கமிஷன் ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் தலைமையில இருந்து இப்போது பைனான்ஸை என்ன பண்ண வேண்டும் என்று பிரதமரே ஆலோசனை கூறுகிறாரோ அதுபோல. மூன்றாவது, நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில், தேசிய பாதுகாப்பு சபை யுஎஸ்ஏல இருக்குது, யூகேல இருக்குது. அது மாதிரி வாஜ்பாய் அரசு கொண்டு வந்த ஒரு நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலை கலைத்தார்கள். இதற்கு பதிலாக என்எஸ்ஏ உருவாக்கப்பட்டது, ராஷ்டிரிய சிக்ஷா ஆயோக் என்று அதற்கு பெயர். அதற்கு ஜனாதிபதி முப்படை தளபதியாக இருந்தார். அதை எடுத்துவிட்டு இப்போது பிரதமரே அதனுடைய தலைவராக இருக்கிறார். தளபதிகளின் கூட்டத்தை தன்னுடைய சொந்த அறையில் பிரதமர் நடத்துவதை நீங்கள் பார்க்க. அதே மாதிரி கல்வியில் ராஷ்டிரிய சிக்ஷா ஆயோக் என்கிற ஒரு உயர்மட்ட அமைப்பை உருவாக்கி பிரதமர் அதற்கு தலைவராக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் இந்த கல்விக் கொள்கையினுடைய உயர்ந்தபட்ச அமைப்பு. இந்த அமைப்பை கொண்டு போய் அவங்க 19ஆம் பக்கத்துல ஒரு ஓரமா ஒழிச்சு வச்சிருக்காங்க. அதை நாம எடுப்போம். கல்விக் கொள்கை முழுவதுமே எப்படி இருக்குனாக்கா, நீங்க படிக்கும் பொழுது ரொம்ப அதை ஆதரிப்பீர்கள். ஏன்னா அதுல சொல்லியிருக்கிறதெல்லாம் உங்க ஆமாப்பா அப்படி சொல்லுவீங்க. முதல் பேரா முழுக்க முழுக்க நம்ம கல்வியில இப்ப இருக்கிற ஓட்டையை பேசுவது. 2வது பாரா முழுக்க முழுக்க தீர்வை பேசுவது. தீர்வு அது சொன்ன உடனேயே அஜிக்கோ இது எப்படி தீர்வாக முடியும் என்று நீங்கள் ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட் வில் நாட் கிவ் எ சொல்யூஷன் லைக் தட் என்று உங்களுக்கே தோன்றுகிறது. இது வரைக்கும் இப்படி இல்லையே ஐயோ என்று சொல்லி. இப்போ இதுவரையில் பிரதமர் அவர்கள் உயர்மட்ட நிர்வாகத்தை எப்படி எல்லாம் இல்லைன்னா, நம்முடைய பள்ளிக்கூடங்களில் உங்களுக்கு தெரியாது, இதுவரையில் 4 முறை பிரதமர் நம் வகுப்பறைகளில் எழுந்தருளி உள்ளார். தமிழகத்தினுடைய அரசு தான், பிரதமரோட அரசு தான். இவங்க வகுப்பறையில டிவியை வச்சு குழந்தைங்களுக்கு பிரதமர் உரையை நேரடியாக காட்டி இருக்கிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர் என்ன பண்ணாருன்னா, டெல்லி நேரு ஸ்டேடியத்துல 13,000 குழந்தைகளை இந்தியா முழுக்க வர வச்சு அந்த நேரு ஸ்டேடியத்தோட பேரையே மாத்திட்டாங்க. அங்கே உட்கார வைத்து தேர்வு எழுதுவது எவ்வளவு எல்லாம் பயப்படாதீங்க என்று தேர்வு எழுதுவதை பற்றி ஒரு பிரதமர் அக்கறையோடு குழந்தைகளிடம் வருவார். 3வது, பிரதமர் ஏற்கனவே கல்வியை பற்றி எக்ஸாம் வாரியர்ஸ் என்று ஒரு புத்தகம் எழுதி, இந்த புத்தகம் 13 அத்தியாயம். இதை மறுத்து நான் பாஸ் தான் ஃபெயில் தான் பாஸ் என்று நான் ஒரு புத்தகம். இது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறது. பிரதமர் எப்படி கல்வியை எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் என்பது. இதற்கு நடுவில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது ஏதோ இவர்கள் புதிதாக கண்டுபிடித்து 34 ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் ஒரு மாற்றத்தை இந்தியாவில் உருவாக்க விரும்புகிறோம். பிரதமர் சொல்லியிருக்கிறார்,
மார்க் ஷீட் என்பது குழந்தைகளுக்கு ஒரு பிரஷரையாக, பயங்கர பிரச்சனையாக இருக்கிறது. பேரண்ட்டுக்கு பிரஸ்டீஜாக இருக்கிறது. இதை நிறுத்த வேண்டும் என்று பிரதமர் சொல்லி அப்புறம் ஒரு ட்வீட் போட்டார். என்ன ட்வீட் போட்டார்னா, உலகத்தினுடைய நாலேஜ் ஹப்பா, இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் கவனிக்கணும், நாலேஜ் ஹப், இந்த ஹப்பாக இந்தியாவை மாற்ற போகிறோம், அதற்குத்தான் இந்த கல்விக் கொள்கை என்றார். அவர் போட்ட ட்வீட். ஆனா நான் இதை பார்க்கிற விதம் இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இவர்கள் நம்முடைய கல்விக்கு இதுவரையில் செய்து கொண்டிருந்ததனுடைய ஒரு தொடர்ச்சியை கார்ப்பரேட் யுகமாகவும் காவி யுகமாகவும் கலந்து சற்றேறக்குறைய வேர்ல்டு பேங்க் என்று அழைக்கப்படும் உலக வங்கியின் என்ன இவங்களுக்கு டிக்டேட் பண்ணிருக்குதோ அதை சேர்க்கிறோம். ஏன் என்று கேட்கலாம். இது எப்படி என்று கேட்கிறோம். இதற்கு என்ன அத்தாட்சி இருக்கிறது என்று கேட்கிறோம். இவங்க நான் ஒன்றை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றேன். இந்த தேசிய கல்விக் கொள்கை ஜூலை 30ஆம் தேதி அன்னைக்கு கேபினட் அப்ரூவல். ஆனால் அதற்கு முன்னாலேயே கிட்டத்தட்ட 24ஆம் தேதி அன்று இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், நம்முடைய ஜூன் 24 அன்று, ஒரு மாதத்திற்கு முன்னர், நம்முடைய உலக வங்கிக்கு இவர்கள் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் லோன் கேட்டு அதை அனுப்பியிருக்கிறார். இப்போ அந்த உலக வங்கி என்ன சொல்லியிருக்கிறது, we are entering the third important and final huge loan for India என்று சொல்லியிருக்கிறது. இதெல்லாம் நீங்க அந்த வெப்சைட்டை பார்த்தாதான் தெரியும். இவர் சொல்றதுனுடைய அர்த்தம் அங்க இருக்குது. முதல்ல நமக்கு அவங்க லோன் கொடுத்தது 1993. 93 வரைக்கும் நம்ம கல்வியில உலக வங்கியோ உலக அமைப்போ எதுவும் தலையிடவில்லை. உலக வங்கி முதல்ல 93ல தலையிடுறாங்க. எப்படி தலையிடுறாங்கன்னா, டிபிஇபி என்று அழைக்கப்படுகின்ற டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராமை எடுத்து உலக வங்கி கையிடம் கொடுத்தாங்க. அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, உலக வங்கி கொடுக்குற காசை வச்சு சத்துணவு எல்லாம் போட்டுடலாம், கொஞ்சம் செலவு கொஞ்சம் நம்ம பண்ண வேண்டியது இல்லை, அவங்க பார்த்துக்கிட்டுமே ஐயோன்னு நினைப்பாங்க. இந்த 93ல இருந்து ஆரம்பிச்சு அந்த காலகட்டத்தை அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா 1.5 லட்சம் 2 லட்சம் தனியார் பள்ளிகள் தமிழகத்திலே உருவான அந்த காலகட்டத்திற்கு பின்னால் உலக வங்கி இருக்கிறது. ரெண்டாவது எப்ப தலையிட்டாங்கன்னா, எஸ்எஸ்ஏனுடைய 2002ல சர்வ சிக்ஷா அபியான், அனைவருக்கும் கல்வி என்கிற பெயரில் ஒரு இதை கொண்டு வந்து அப்போது 2வது கடனை உலக வங்கி கொடுத்தது. இப்ப 3வது கடனை இந்த மோடி அரசுக்கு உலக வங்கி தருகிறது. அந்த ஃபைனல் இன்டர்வென்ஷன் என்று இதற்கு பெயர். இதுக்கப்புறம் கடன் வாங்க முடியாது. இந்த ஃபைனல் இன்டர்வென்ஷனுக்காக நாம் உலக வங்கியிடம் ஸ்ட்ரென்தனிங் டீச்சிங் லேர்னிங் ரிசல்ட் இன் ஸ்டேட் என்று இவர்கள் அழைக்கக்கூடிய ஸ்டார்ஸ் என்கிற ப்ரோக்ராமுக்காக நாம் அவர்களிடமிருந்து பெற்றிருக்கிறோம். இவர்கள் கொண்டு வரும் இந்த கல்விக்கு பெயர் சர்வ சிக்ஷா அபியான் எடுத்தாங்க. இப்போ சமக்ரா சிக்ஷா அபியான் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுக்குள்ளதான் ஸ்டார்ஸ்ங்கிற ப்ரோக்ராம் இருக்குது. இந்த ப்ரோக்ராம முதல்ல 6 மாநிலங்கள்ல கொண்டு வருவாங்க. அது சொல்லியிருக்காங்க. நம்முடைய இந்தியாவினுடைய கல்வி இதுக்கு செலவு பண்ண போற விஷயங்கள்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 1.4% தான் உலக வங்கி காசு. 98.6% காசு சென்டர் ஸ்டேட் பகிர்ந்து கொள்ள வேண்டிய காசு. ஆனா இவங்க இப்படி ஒரு விஷயத்தை மூடி மறைத்து இத நம்முடைய கல்விக் கொள்கை இந்த புத்தகத்துக்குள்ள எதையுமே குறிப்பிடாமல் நேரடியாக நாங்கள் இது மாற்றம்லாம் சேர்க்கிறோம் பாருங்க கலைக்கிறோம் என்கிற ரீதியில் எழுதி. இப்போ நாம அடுத்த ஸ்டெப்புக்கு எம்ஓஇ என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஷரத்துக்கள், மொத்தம் 3 ஷரத்துக்கள் முதல்ல வருது. ஃபர்ஸ்ட் இது என்னன்னா, இந்த பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை அடிப்படை யாவற்றையும் முடிவு செய்யும் அதிகாரம் ஆர்எஸ்ஏவுக்கு வழங்கப்படுகிறது. ராஷ்டிரிய சிக்ஷா ஆயோக். இதுல ஒரு சேர்மன், எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர், அவர்தான் பிரதமர். எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் ஒன்று இருக்கும். ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் கோஆர்டினேட்டர்ஸ் இருப்பார்கள். அட்வைசரி கமிட்டி ஒன்று இருக்கும். அதுல ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா இருப்பார். ஆப்போசிஷன் லீடர் இருப்பாரா என்பது பற்றி அங்க ஒன்றும் இல்லை. இந்திய கல்வி அமைச்சகம் என்கிற அமைச்சகத்தை உருவாக்கியிருக்கிறார். ஏற்கனவே அது விட்டது. நாம் இதற்கு முன்னால் நம்முடைய அகில இந்திய கல்வி அமைச்சகத்திற்கு மத்திய கல்வி அமைச்சகம் என்று பெயர் வைத்திருந்தோம். அதன் பிறகு அதை மாற்றி
நாம் வைத்த பெயர் என்பது மனிதவள மேம்பாட்டுத்துறை என்பது. ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். எப்படி நம்ம மற்ற ரிசோர்ஸ் எல்லாம் டெவலப் பண்றோமோ அது போல மனித சம்பந்தப்பட்ட அந்த ஒர்க் லோடு இருக்குல்ல, லேபர் ஃபோர்ஸ், அதையும் டெவலப் பண்றது என்பதற்காக வைக்கப்பட்ட பெயர். அது அர்ஜுன் சிங் இது நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்கள். இப்ப இதையெல்லாம் கலைத்து விட்டு இந்திய கல்வி அமைச்சகம், இந்தியன் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி என்று ஒன்றை உருவாக்கியிருக்கிறார். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் என்று இந்தியாவிலே அது அழைக்கப்படும். இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான் உயர்ந்த அமைப்பாக இருக்கும். அதுக்கு மேல பிரதமர் இருக்கிறார். இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் நேஷனல் ஹையர் எஜுகேஷன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி மூலம் உயர்கல்வியை நடத்தும். ஜெனரல் எஜுகேஷன் கவுன்சில் என்ற ஒன்றை ஏற்படுத்தும். இந்த இரண்டையும் வைத்துக் கொண்டு மாநில கல்வியை கண்காணித்து இவர்கள் நடத்துவார். மாநில கல்வி அமைச்சகம், மத்திய கல்வி அமைச்சகம் என்று இல்லை, இந்திய கல்வி அமைச்சகம் என்று ஒன்றுதான் இப்போது. இப்போது நாம் பள்ளி கல்விக்குள் நுழைய வேண்டும். பள்ளி கல்விக்குள்ளே நுழைகின்ற பொழுது முதலாவது விஷயம் இவர்கள் கொண்டு வந்திருப்பது என்னவென்று கேட்டார், மிக சர்வசாதாரணமாக இவர்கள் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் என்கிற இடத்துல தொடங்குகிறார். எல்லா கல்விக் கொள்கையும் அதிலிருந்து தான் தொடங்குகிறது. ஆனா மற்ற கல்விக் கொள்கைக்கும் இதுக்கும் ஒரு வேறுபாடு, அதை நான் சொல்லுகின்றேன். இசிசிஇ என்று நாம் அதை அழைப்போம். இந்த இடத்துல இவங்களுடைய வாக்கியங்கள் மாறுகின்றன. ஒத்தாரி கல்வி குழுவினுடைய அறிக்கை இந்தியாவை ஒரு சமூகம் என்று அழைத்தது, சொசைட்டி. கல்வியை ஒரு சர்வீஸ் என்று அழைத்தது, சேவை என்று அழைத்தது. அதனாலதான் கல்வி சேவைக்காக சேவை வரி போடுகிறார், கெஸ் என்றதற்கு. இப்படி கல்விக்காக நாம் சேவையாக அதை பார்க்கிறோம். இந்த கல்விக் கொள்கை இரண்டு விதமாக இந்திய சமூகத்தை அணுகுது. இது பாரத் என்று அழைப்பதன் மூலம் இந்திய சமூகத்தை ஒரு மத அடிப்படைவாத சமூகமாக முதலில் அனுப்பும். இரண்டாவது, மார்க்கெட் என்கிற வார்த்தையை இது பயன்படுத்துகிறது. கல்வியை இன்வெஸ்ட்மெண்ட் என்று இது அழைக்கும். ஒருவேளை சிலர் இது ஒரு நவீன வார்த்தை, இதனால் என்ன தவறு என்று சொல்லலாம். பிரதமர் ஹப் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பதை இதனோடு கனெக்ட் பண்ணுமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்தியா கல்வி வர்த்தகம் நடக்கின்ற மையமாக இருக்க வேண்டும் என்பது பிரதமரினுடைய வார்த்தைகளின் வெளிப்பாடு. அப்போ ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷனுடைய எய்ம் என்னன்னா, எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க எய்ம். இன் 2025 எவரி சைல்ட், 3 வயதிலிருந்து 6 வயதுக்கு உட்பட்ட ஒவ்வொரு குழந்தையும் ஃப்ரீ, சேஃப், ஹை குவாலிட்டி, டெவலப்மெண்டலி அப்ரோப்ரியேட் எஜுகேஷன் தர வேண்டும். இதுதான் நோக்கம். அப்போ நம்ம இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? எல்லா கல்விக் கொள்கையும் என்ன சொல்லும், இது என்ன மற்ற கல்விக் கொள்கை 3 முதல் 6 வயது வரையிலான குழந்தைகளை பொறுத்தவரை ஆரோக்கியத்தை பற்றி பேசும், சத்து குறைபாடை பற்றி பேசும், இந்த குழந்தைகளுடைய சர்வைவல் பற்றி பேசும். வெரி முக்கியம். அங்கன்வாடிகளை பலப்படுத்துவதற்காக அங்கன்வாடியிலே இருக்கக்கூடிய அங்கன்வாடி வைத்துதான் இந்தியாவினுடைய இந்த வயது குழந்தைகள் இருக்கிறார்கள். நகர்ப்புறங்களிலும் மத்திய தர்க்க வர்க்கத்துக்கு மேல்பட்ட குடும்பங்களிலும் 2.5 வயசுல நாம ஒரு பிரைமரி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, அதை ப்ரீ பிரைமரியில அரசு தலையிட முடியாது. இப்போ ஒரு ப்ரீ பிரைமரி ஒருத்தர் நடத்துறாரு அப்படின்னா அது அரசு தலையிடாது. அதுல என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, அந்த ப்ரீ பிரைமரியில அவர் நினைச்சா பிளேவே மெத்தட் வைக்கலாம், அவர் நினைச்சா பாடல்கள் சொல்லி கொடுக்கலாம், அவர் நினைச்சாருன்னா பல வகையான அந்த மாண்டசோரி சிஸ்டம்ஸ் அவர் பயன்படுத்தலாம். இதுல அரசு தலையிடாது. அப்படி இல்லைன்னா எதுவும் நடத்தாம அரை நாள் வச்சிருந்து கதையெல்லாம் சொல்லி வீட்டுக்கு அனுப்பும். அங்கன்வாடியில நம்ம அதான் செய்யறோம், கதையெல்லாம் சொல்றோம். ஆனா அங்கன்வாடியில என்ன ஒண்ணு பெரிய விஷயம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த குழந்தைகளுக்கு சத்து உருண்டைகள் கொடுக்கிறோம், தடுப்பூசிகள் இந்த குழந்தைகளுக்கு இலவசமாக நாம் அங்கன்வாடிகள்ல போட்டு இருக்கோம். அங்கன்வாடிகளுக்கு என்று 7 முக்கியமான திட்டங்கள் உள்ளன. இந்த திட்டங்களை நம்ம தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை, 15 நாளைக்கு ஒரு தடவை அதுல வெயிட் பார்த்துருவாங்க. ஹெல்த் ரெஜிஸ்டர்ல குறிச்சிட்டே வருவோம். இதை இப்ப எடுத்துட போறாங்க. எடுத்துட்டு அவங்களுக்கு நேரடியா கல்வி கொடுக்க போறாங்க. அதற்காக இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2.5 வயசுல இருந்து ஆரம்பிச்சு 6 வயசுக்குள்ள மூளை வளர்ச்சி முழுமை அடைஞ்சிருக்கு.
அப்பவே இந்த மூளைகளை எல்லாம் நாம வந்து அட்டாக் அண்ட் அட்ராக்ட் என்று சொல்லுவோம். என்ன செய்ய போறீங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ஆசிரியர்களுக்கு இப்போ இவங்களுக்கு என்ன பாடம் நடத்த போறோம்னு அவங்க சொல்லல. இவங்களுக்கு ரெகுலர் பாடம் நடக்கும்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவங்களுக்கான ஆசிரியர் தகுதி, அவங்கள வச்சு நான் என்ன பாடம் இவங்க நடத்த போறாங்கன்னு நான் சொல்லுவேன். இதுதான் வந்து ஒரு கல்விக் கொள்கையை வாசிக்கும் மெத்தடாலஜி. அந்த ஆசிரியர்கள் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் இனிமே டீச்சர்ஸ் கிடையாது. அடிப்படை கல்வி தகுதி மாறுகிறது. இந்த ஒரு வரியை படிக்கிறேன் பாருங்க. A teacher who will be called as a primary teacher in our record from the age group of 3 to 6 will be having a capacity to know 3 languages. 3 மொழிகளை அறிந்த ஒருத்தர் தான் எங்க டீச்சர் ஆகும். பேசிக் 4 இயர் பிளஸ் பிஎட் இருக்க வேண்டும். ஏர்லி சைல்ட்ஹுட் இம்பாக்ட் ரிப்போர்ட்னு ஒண்ணு வந்துருக்கு சார். அது வந்து 2017. அந்த ரிப்போர்ட் அடிப்படையில நாங்கள் இதை செய்திருக்கிறோம் என்று அவர்கள் அறிவிக்கிறார். அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, பல குழந்தைகள் பள்ளிக்கூடம் போறதுக்கு ரெடியா இல்லைன்னு சொல்லுச்சு. எனவே அதற்காக எடுத்து இவ 3 மொழிகளை 2.5 வயசு குழந்தை படிக்குது. இவங்க வந்து அடிக்கடி உதாரணம் காட்டுகின்ற இஸ்ரேல் என்கிற நாட்டிலும், இவர்கள் இந்த கல்விக் கொள்கை முழுவதும் உதாரணம் காட்டி இருக்கக்கூடிய நம்முடைய சவுத் கொரியா என்கிற நாட்டிலும், இதுவரையில் அமெரிக்காவிலும் 2.5 வயசுல ஸ்கூல் கிடையாது. 5 வயதில் தான் பள்ளி. அதற்கு முன்னால் வீடுகளுக்கே சென்று அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் முறையெல்லாம் சில நாடுகளில் இருக்கு. 2 வயதில் கல்வி, 10 வயதில் ராணுவம்னு சொன்னவர் முசோலினி தான். அதுக்கப்புறம் இப்ப இவங்க தான் சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம். எப்படி எடுத்துக்கிறோம்னா, ப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி பையன் படிக்கிறான். இதெல்லாம் இனிமே கவர்மெண்ட் பார்த்துக்க போகுது. ப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட், செகண்ட் 5 ஆண்டுகள் தொடக்க கல்வி என்று அறிவித்திருக்கிறார். இந்த 5 ஆண்டுகள் தொடக்க கல்வி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த 5 ஆண்டு என்ன கல்வி? மும்மொழி கொள்கையை அழகாக இந்த இடத்திலே அவர் விளக்குகிறார். முதல்ல வந்த சதாசிவம் கமிட்டி ரிப்போர்ட், கஸ்தூரி ரங்கன் ரிப்போர்ட் எல்லாம் ஹிந்திங்கிற வார்த்தை நேரடியா இருந்தது. 3 மொழிகள் சொல்லி தருவோம். ஒண்ணு வந்து உங்க தாய்மொழியா இருக்கலாம், இன்னொரு மொழி பிராந்திய மொழியா இருக்கும், 3வது மொழி தேசிய மொழியான இந்தியாக இருக்கும். ஆனா இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, தாய்மொழி கல்விதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை தவிர 2 மொழி சொல்லிக் கொடுங்க, தேசிய ஒற்றுமைக்காக இந்திய ஒரு சப்ஜெக்டா வைங்கன்னு சொல்லுங்க. இப்போ இதுல இருந்து ஈஸியா புரிஞ்சுக்கிட்டோம். they want us to study Hindi. சரி சார், இந்தியும் நமக்கு பங்காளி, நமக்கு வந்து இன்டர்நெட் 1920களில் இருந்து நாம் இந்த திணிப்பை எதிர்த்து போராடி இருக்கிறோம். இருமொழி கொள்கையை நாம் தொடர்ந்து கடைபிடித்து வந்திருக்கிறோம். இருமொழி கொள்கையை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு மும்மொழி கொள்கையை கொண்டு ஏன் சார் தாய்மொழியில கல்வி இருக்கட்டும்னு சொல்றாங்க, இதை போய் நாம எதிர்க்கலாமா என்று கேட்கிறார். உண்மைதான், தாய்மொழியில் கல்வி இருக்க வேண்டும் என்பது ஒரு விதம். தாய்மொழி கல்வி என்கிற விஷயத்தை யார் ஆதரிக்காமல் இருக்க போகிறார்கள்? அனைவரும் ஆதரிக்கும். தமிழ்நாட்டிலே வந்து கண்டிப்பாக தமிழ் ஒரு பாடமாக படித்தாக வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. அது சிபிஎஸ்இ ஸ்கூலா இருந்தாலும் தமிழ்நாட்டிலே தமிழ் கண்டிப்பாக கல்வியின் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. இந்த சட்டத்தின்படி தமிழை அனைவரும் கல்வி கற்றுதான் ஆக வேண்டும். அதுல ஒண்ணு மாற்றம் இல்லை. தமிழ் மீடியம் என்கிற ஒரு கான்செப்ட்ல வரும்போது 2 விஷயங்களை நாம் பார்க்கணும். இந்த கல்விக் கொள்கை நாம இப்ப வச்சிருக்கிற தமிழ் மீடியம் 12th வரைக்கும் இருக்கு. 12th வரைக்கும் படிக்கலாம் நீங்க தமிழ் மீடியத்துல தமிழ்நாட்டுல. ஆனா இவங்க கொண்டு வந்திருக்கிற இந்த மொழியியல் கல்வியில 8ஆம் கிளாஸோட தாய்மொழி கல்வி ஓவர். 9th அப்புறம் எய்தர் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் தான் இருக்கு. இப்போ நாம சொல்ற தாய்மொழி கல்வி கான்செப்ட் வேற, இவங்க சொல்றது வேற என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ 8ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் ஒரு பையன் என்ன பண்ணுவாங்கிற கேள்வி இருக்கு. நான் அதுக்கு வருகிறேன். இப்போ நாம வந்து ப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட், செகண்ட் 5 ஆண்டுகள் தொடக்க கல்வி என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த தொடக்க கல்வியை தான் இவர்கள் அடிப்படை கல்வி என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த அடிப்படை கல்வி கான்செப்ட்ல உலக வங்கியினுடைய பணத்தை கொண்டு இவங்க போடணும். இப்போ உலக வங்கி இவர்களுக்கு சரி, உலக வங்கி என்கிற ஒரு அமைப்பு
இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பாத்தீங்கன்னாக்க 198 பாயிண்ட் டிக்டேட் பண்ணிருக்கு. இது தனியா அவங்களுடைய வெப்சைட்ல இருக்கு. உலக வங்கி என்ன ஒரு கல்வி அமைப்பா? அது ஒரு எக்கனாமிக் போரம். ஏற்கனவே இந்த அமைப்பு 2 முறை நம் கல்வியை தலையிட்டு 2 முறையும் தனியார் மயத்தை தான் நான் பார்த்திருக்கேன். இப்போது வந்திருக்கு. இப்போ இதுல என்ன பியூட்டின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி இருக்கிறது இல்ல. என்ன பியூட்டின்னா, இப்போது நம்மிடம் ஏற்கனவே இருக்கிற தொடக்கப் பள்ளிகள் இவற்றின் கதி என்ன ஆகும் என்பதுதான் கேள்வி. இப்ப இந்த தொடக்கப் பள்ளிகள் தமிழகத்தில் அடிப்படையில் உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்ல. உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இருக்கோம். பலருக்கு வருமானம் இல்லை. வக்கீல்கள் மட்டுமல்ல, சாதாரண மக்களிலிருந்து அனைவருக்குமே வருமானம் என்பது அவர்கள் இதுவரையில் வைத்திருந்த வருமானத்தை 20% குறைந்து விட்டது. இதை யாரும் மறுக்க போவதில்லை. எனக்கு வந்து இப்ப என் பையனோ அல்லது யாராவது வச்சுக்கோங்க, ஒரு தனியார் பள்ளியில படிச்சுட்டு இருக்காரு. 4ஆம் கிளாஸ் படிக்கிறாரு. என்னால ஃபீஸ் கட்ட முடியல. எனக்கு வருமானம் குறைஞ்சு போச்சு. நான் அவரை அழைத்து கொண்டு போய் அரசு பள்ளியில இப்போது சேர்த்தாலும் நான் ஒரு பைசாவும் கொடுக்க வேண்டியதில்லை. அங்க எனக்கு வந்து என் குழந்தைக்கு தேவையான எல்லா பொருள்களையும் கொடுத்து விடுவார்கள். நாளை முதல் கல்வியை தொடரலாம். இதுல எங்களுடைய மிகப்பெரிய கவலை என்னன்னா, இப்போ இந்த இமிகிரண்ட் சில்ட்ரன் பிளஸ் மெனி சில்ட்ரன் சிட்டிஸை விட்டு போயிட்டு கிராமத்துக்கு போயிட்டு இந்த குழந்தைங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்களானே தெரியல. அவ்வளவு பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு நடுவுல இந்த கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா, நாம வந்து 50-50 அரசு பள்ளி எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுக்கு தனியார் பள்ளியும் ஊக்குவிப்போம். அதை வந்து எவ்வளவு சூசகமா சொல்றான். பொதுக்கல்வி முறையில் மேலும் வலு சேர்க்க உயிர்ப்பும் துடிப்பும் மிக்கதாக அதை மாற்ற வேண்டுமானால் பெரிய அளவில் முதலீடு வேண்டும். இந்த முதலீடை கொண்டு வருவதற்கு உண்மையான அறநோக்கம் கொண்ட தனியார் மற்றும் குழு பங்களிப்பு முயற்சிகளை ஊக்குவிப்போம். இதுக்காக என்ன செய்ய போறோம்? பேரிங் ஆஃப் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு அரசு பள்ளியோட ஒரு பிரைவேட் ஸ்கூலை பேர் பண்ணி என்கிற வார்த்தையை, இந்த பேரிங் ஆஃப் ஸ்கூல்ங்கிற வார்த்தை உலக வங்கி அறிக்கையில் வந்து இருக்கிறது. இந்த பேரிங் ஆஃப் ஸ்கூல் என்ன செய்யும்? இது நம் குழந்தைகளை தனியார் பள்ளி நோக்கி மேலும் ஆழமாக இந்த இடத்துல இன்னொன்னு சொல்றான். அதையும் நான் சொல்லியிருக்கேன். இப்பவே தமிழ்நாட்டில் அதான் நடந்து கொண்டிருக்கு. RTE என்று அழைக்கப்படுகின்ற கல்வி உரிமை சட்டம் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கு. இந்த கல்வி உரிமை சட்டம் பற்றி நாம வந்து மிக தவறான ஒரு ஷரத்தை சேர்த்து விட்டோம். ஆரம்பத்தில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது நாம் தான் இதற்காக போராடினோம். நம்ம அதை கொண்டு வந்தோம். தீவிரமாக அது குறித்து ஆய்வு வந்தது. அப்போது கூட நாம் என்ன குறிப்பிட்டோம்? 25% of the students in private schools should be from the downtrodden sections. அங்கிருந்து போயிருக்கணும். மிகவும் ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய பிரிவினரை 25% ஒவ்வொரு தனியார் பள்ளியும் தத்தெடுத்து பாடம் நடத்தி தர வேண்டும் என்று கேட்டோம். இதுதான் நம்ம கேட்டது. ஆனா இப்ப எப்படி மாறி போச்சு? 25% ஆரம்ப வகுப்புல சேர்க்கணும். ஒண்ணு எதிராக ஆரம்ப வகுப்புனா எல்கேஜி ஆரம்ப வகுப்பா இருந்தா அரசு பள்ளிகளை மூட வேண்டியது. எல்கேஜி ஆரம்ப வகுப்புல 25% நாமளே ஏழை குழந்தைங்களை கூட்டு போய் தனியார் பள்ளியில சேர்த்து ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் குழந்தைங்களை சேர்த்துறோம் சார், தமிழ்நாட்டுல மட்டும்தான். அதுக்கு SSAல இருந்து அரசு இந்த தனியார் பள்ளிகளுக்கு அவங்க ஃபீஸை கட்டிடுது. இதுக்கு பேர் சேவையாங்கிறத கேள்வி. அப்ப தனியார் பள்ளிகளுக்கு ரெட்டிப்பு லாபத்தை உருவாக்கி கொடுக்கிற சிஸ்டம் ஏற்கனவே இருக்குது. இதுக்கு நடுவுல அவர்களுக்கு மேலும் ஆதரவு தரும் வகையில் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் இது வரைக்கும் ஃபீஸ் கட்டிட்டு இருந்தோம். 12வது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றோம். 12th வரைக்கும் அந்த டவுன் ப்ராடக்ட் குழந்தைகளுக்கான ஃபீஸை அரசே தனியார் பள்ளிகளுக்கு கொடுத்து என்று ஒரு சரத்து இருக்குது. அதை 3ஆம் வயதிலேயே தொடங்கி விடுகிறார்கள். இதுதான் இந்த இடத்துல முக்கியமா நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏற்கனவே சொன்னோம், இந்தியாவில் கல்வி என்பது ஒரு உரிமை. ஆனால் இங்கே அது ஒரு பண்டமாக மாற்றப்படும் அபாயத்திற்குள்ளே நாம் நுழைந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த சூழ்நிலையில ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சொசைட்டி மார்க்கெட்டாக மாறிவிட்டது, சர்வீஸ் இன்வெஸ்ட்மெண்டாக மாறிவிட்டது. இதுக்கு நடுவில் ஹப்ங்கிற வார்த்தையை நம்முடைய மரியாதைக்குரிய மேதகு பிரதமர் அவர்கள் பயன்படுத்தி இதை இந்தியாவை மிகப்பெரிய கல்வி மார்க்கெட்டாக மாற்றுவதற்கு எல்லா விதமான விதத்திலும் ஸ்டெப் எடுத்துக்கொண்டு இப்ப நாம ஒன்றை பார்த்து விட்டோம். மிகப்பெரிய அதிகார அமைப்பு எது? பிரதமர் தலைமையில் இருக்க போகிற
ராஷ்டிரிய சிக்ஷா ஆயோக் என்பதுதான் அந்த அதிகார அமைப்பாக இருக்கிறது. இரண்டாவது, நாம் ஃபண்டிங் என்கிற விஷயத்தை பார்த்தோம். உலக வங்கியினுடைய மிகப்பெரிய ஃபண்டிங் இங்கு நுழைந்திருக்கிறது. பிரைவேட் செக்டர் ஃபண்டிங்கையும் இவர்கள் நம்பி இருக்கிறார்கள் என்கின்ற அந்த இரண்டாவது விஷயத்தையும் நாம் இப்போது பார்த்திருக்கிறோம். இப்போது மூன்றாவதாக நாம் செல்ல வேண்டிய ஒரு முக்கிய இடம் இருக்கிறது. இந்த மூன்றாவது இடம் என்னவென்றால், நாம் தெளிவாக உள்ளே நுழைய வேண்டிய மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது வகுப்புக்கான கல்வி. இந்த மூன்றாம் வகுப்புல கொண்டு வந்து சமஸ்கிருதத்தை ஒரு பாடமாக வைத்திருக்கிறார்கள். இந்த சமஸ்கிருதம் ஒரு பாடமாக வைப்பது என்பதை நேரடியாக இவர்கள் சொல்லவில்லை. பலரும் கேள்வி கேட்கலாம், சமஸ்கிருதம் படிச்சா என்ன சார், படிச்சுட்டு போறான் ஒரு லாங்குவேஜ். நமக்கும் தமிழ் மொழிக்கும் சமஸ்கிருதத்துக்குமான மிகப்பெரிய போராட்டம் என்பது 100 ஆண்டு கால போராட்டம். இந்த போராட்டத்திலே உயிர் நீத்த மாமனிதர்கள் இருக்கிறார்கள். இதற்காக உயிர் கொடுத்த மாமனிதர்கள் இருக்கிறார்கள். உயிர் கொடுப்பது வேறு, உயிரை விடுவது இப்படி இருந்து கொண்டிருக்கு. இவன் என்ன சொல்றான், சமஸ்கிருதத்தை ஒரு பாடமா வைங்கன்னு அவன் நேரடியா சொல்லல. தேசிய ஒற்றுமைக்காக ஹிந்தி இருப்பது போல நம் நாட்டின் கலாச்சாரத்திற்காக சமஸ்கிருதம் இருக்கிறது. இந்த சமஸ்கிருதத்தை ஒரு பாடமா வைக்கணும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், அனைத்து பாடங்களிலும் இந்திய புராதன தன்மைகளை நாம் சொல்லித்தர வேண்டும். அப்போ என்ன இவங்களுடைய விஷயம் அப்படின்னா, தேசியவாதம் இவர்களுடைய விஷயத்தில் புராதனவாதமாக மாறுகிறது. இப்போ புராதனவாதம் என்று வரும்பொழுது அதிலே நிறைய விவாதங்கள் இருக்கு. இந்தியாவின் வரலாறை மாற்றி எழுத வேண்டும் என்று 3ஆம் வகுப்பிலிருந்து அந்த மாற்றம் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்றும் இவர்கள் கேட்கிறார். அப்படி 3ஆம் வகுப்பிலிருந்து மாற்றம் செய்யக்கூடிய இந்த மாற்றங்களில் நாம பாஸ்ட சொல்லிக் கொடுக்கும் பொழுது நாங்கள் என்ன கேட்கிறோம் என்றால், பிராமினிக்கல் கான்ட்ரிபியூஷன், நான் பிராமினிக்கல் கான்ட்ரிபியூஷன், நான் ஹிந்து கான்ட்ரிபியூஷன், சோசியாலஜிஸ்ட் கான்ட்ரிபியூஷன் என்று 4 கான்ட்ரிபியூஷன்களை வரலாறு நமக்கு கொடுக்கிறது. நாம் எதன் மீது கவனம் செலுத்தப் போகிறோம்? இது குறித்தெல்லாம் இதுவரை நாம் கவலைப்பட்டதில்லை. ஏனென்றால் ஒரு செக்குலர் இந்தியாவாக கல்வியை கொடுக்கும் பொழுதே நாம் நம்முடைய நாட்டில் அழகாக, எந்த நாட்டிலாவது இருக்கிறதா, தமிழ்நாட்டிலே கடவுள் வாழ்த்துன்னு ஒண்ணு நீங்க பார்க்க முடியாது. தமிழ் தாய் வாழ்த்தை தான் நம்ம முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். இப்படி வாழ்த்து பாடல்களை கூட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா யாரையும் புண்படுத்தாமல் கொண்டு சென்ற அந்த காலகட்டத்தில் இவர்கள் கொண்டு வந்திருக்கிற ஆன்டி ரிலிஜியஸ் விஷயத்தை நாம் எடுத்து விட வேண்டும் என்று ஒரு சரத்து சொல்கிறது. இவர்கள் எதை பற்றி நடத்தப் போகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்க காலகட்டத்தையோ முகலாய காலகட்டத்தையோ இவர்கள் ஒரு ஷரத்தாக சேர்க்கவில்லை. இவர்கள் சொல்வதெல்லாம் அதற்கும் முற்பட்ட ஆன்சியன்ட் கல்ச்சர். மகாபாரதத்திலேயே ஏரோப்ளைன் வந்து போச்சு, ராமாயணத்துல பாத்தீங்களா இது இருக்காது என்கிற அந்த கான்செப்ட். எனவே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே ஆர்ட்டா தான் பார்க்கணும், இனிமே சயின்ஸுக்கு தனியா ஒரு சப்ஜெக்ட் தேவையில்லை என்று சொல்கிறாங்க. சயின்ஸை சொல்லிக் கொடுக்கும் போதும் புராதன சயின்ஸ் ஒன்று நுழைந்து வரும். நீங்க சயின்ஸ் பிசிக்ஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா, ஆர்கிமிடிஸ் கோட்பாடை சொல்லிக் கொடுக்கும் பொழுது இந்தியாவில ஆரியபட்டா ஏற்கனவே சொல்லிட்டாரு என்பதையும் சேர்த்து சமஸ்கிருதத்தையும் இணைத்து நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறீங்க. அப்படி சொல்லிக் கொடுக்கும் பொழுது அணுவை துளைத்து 7 கடலை புகுத்தி குருத தரித்த குரல் என்று தமிழன் அணுவை பற்றி அன்றே சொல்லிவிட்டான் என்பதையும் சேர்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய போராட்டமாக இருக்கு. வீரேசலிங்கம் பந்துரு, நம்முடைய மரியாதைக்குரிய ஜோதிராவ் பூலே, நம்முடைய B.R. அம்பேத்கர், தந்தை பெரியார், இந்த மனிதர்களுடைய பங்களிப்புகளை எல்லாம் இவர்கள் எங்கே கொண்டு போய் வைக்கப் போகிறார்கள். இதெல்லாம் பல சிக்கல்கள் வருகின்றன. 3ஆம் வகுப்பிலிருந்து இந்த சண்டை தொடங்குகிறது. ஏன் இந்த சண்டை தொடங்க வேண்டும்? ஏனென்றால் பாட புத்தகம் என்றால் எது என்று இது தெளிவாக சொல்கிறது. இப்பதான் 2.5 வருஷம் பயங்கரமா கஷ்டப்பட்டு உதயச்சந்திரன் IAS தலைமையில உட்கார்ந்து நாங்க பாட புத்தகத்தை தமிழ்நாட்டுக்கு என்று எழுதி முடிக்கிறோம். QR கோடு முதற்கொண்டு நவீன விஷயங்கள் சேர்க்கப்பட்ட மிக மிக அற்புதமான பாடப்புத்தகங்கள் என்று அகில இந்திய அளவில் பாராட்டு பெற்ற பாடப்புத்தகங்கள் நம்மிடம் இப்போது இருக்கின்றன. ஆனால் இந்த தேசிய கல்விக் கொள்கை கொண்டு NCERT புத்தகங்களை தான் முன்மொழிய முடியும். இந்த புத்தகங்களுக்காக 2 மாதத்தில் நாங்கள் தனியா ஒரு கல்விக் கொள்கை இந்த குழுவை உருவாக்கி எழுதி விடுவோம். வேண்டுமானால் லோக்கல் பிளேவர் இருப்பதற்காக உங்கள் பாட புத்தகங்களை நான் டீட்டெயிலா வச்சுக்கோங்க.
என்று சொல்லிவிட்டார். இது ஒரு போராட்டம். வெறுமனே இந்தி போராட்டம் மட்டுமல்ல, சமஸ்கிருத போராட்டம் மட்டுமல்ல, நம்முடைய மாநில உரிமை போராட்டம் என்பது இந்த கல்விக் கொள்கையின் ஊடாக நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. சமஸ்கிருதத்தை நேரடியா சொல்லிக் கொடுக்கலன்னு சொன்னோம். ஆனா என்ன சொல்லிட்டாங்க, சமஸ்கிருதத்தை ஒரு பாடமாக வைக்கிற பள்ளிக்கூடங்களுக்கு வருடா வருடம் மானியம் வழங்கப்படும். சிம்பிள் சார். இப்போ எந்த தனியார் பள்ளி இது வைக்காம விட்டுருவாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. எல்லாரும் மானியத்துக்காக தான் வெயிட் பண்றாங்க. தமிழக அரசே திடீரென்று ஒரு மானியத்தை வாங்கி இது கொண்டு வந்தாலும் வந்து அப்போ எவ்வளவு ஆழமா திங்க் பண்ணிருக்கான் பாருங்க. 67 பக்கம் சார் இது. பிராகிருத மொழி, சமஸ்கிருத மொழி, சான்ஸ்கிரிட் அண்ட் பிராகிருத், பாலி, மூணுமே சான்ஸ்கிரிட் தான். இந்த வார்த்தை மட்டுமே 160 முறை ஒரு விசாரத்துல. ஒரு முறை கூட நம்முடைய தமிழ் என்கிற வார்த்தை ஒரிஜினல் லாங்குவேஜஸ், ஒரிஜினல் லாங்குவேஜ். அப்போ இந்தியாவினுடைய புராதனம் என்பது இவர்களை பொறுத்த வரைக்கும் அதுதான். SSS, STS என்று இரண்டாக சமஸ்கிருத கல்வியை பிரித்திருக்கிறார்கள். ஒன்று சிம்பிள் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட், இது 3, 4, 5 வகுப்புகளுக்கு. சான்ஸ்கிரிட் த்ரூ சான்ஸ்கிரிட், சான்ஸ்கிரிட்டின் வழியா சான்ஸ்கிரிட், இது 6, 7, 8 மாணவர்கள். நான் என்ன கேட்கிறேன், நீங்க சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுப்பதும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது என்ன மாதிரி வேலை வாய்ப்பை உருவாக்கும், இது அவங்களுக்கு என்ன உதவியை செய்ய போகிறது, இதனால் என்ன படிப்பாளிக்கு பயனாளிக்கு பயன்? இந்த கேள்விக்கு தான் இதுல பதில் இல்லை. சரிங்க, இப்படிப்பட்ட ஒன்றை எதற்காக இஸ்லாமிய கிறிஸ்துவ குழந்தைகள் வாசிக்க வேண்டும்? இது அடுத்த கேள்வி. இந்த மதசார்பின்மை கான்செப்டுக்கு முற்றிலும் எதிரான இந்த விஷயத்தை நாம் என்ன செய்ய போகிறோம்? இது நம்முடைய அடுத்த கேள்வி. இப்போ 3ஆம் வகுப்புல ஒரு தேர்வு, 5ஆம் வகுப்புல ஒரு தேர்வு, 8ஆம் வகுப்புல ஒரு தேர்வு. இது என்ன தேர்வு? அது என்ன சார் பரீட்சை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்கான விடையை நான் வேறொரு இடத்திலிருந்து எடுத்தேன். இவங்க வைக்க போற பரீட்சை என்ன தெரியுங்களா? இவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க, நாங்கள் பொது தேர்வு நடத்த மாட்டோம், பொது தேர்வுங்கிற வார்த்தையை வேண்டும் என்றே சொல்லி திசை திருப்புகிறார்கள். பொது தேர்வு அல்ல, திரும்ப திரும்ப சொல்லுங்க. இவங்க நடத்த போகிற தேர்வு த ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அசஸ்மெண்ட் என்று அழைக்கப்படுகிற PISA டெஸ்ட். இது சர்வதேச தேர்வு, பொது தேர்வை விட ஆபத்தான தேர்வு. இந்த தேர்வு ஆக்சுவலி பாத்தீங்கன்னாக்க நடத்துபவர்கள் ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் என்கிற ஒரு அமைப்பு இதை நடத்துது. அதான் OECD அமைப்பு. அதுல 37 உறுப்பினர் நாடுகள் இருக்கு, இந்தியா இல்ல. ஆனா இந்தியா உறுப்பினர் நாடு கிடையாது, சப்போர்ட்டிங் கீ பார்ட்னர் என்று தனியா வச்சிருக்காங்க. இந்தியா, பிரேசில், இந்தோனேசியா, இது 3 கீ பார்ட்னர். அதுல சவுத் ஆப்பிரிக்காவும் இருக்கு. இந்த இந்தோனேசியா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா, இது 3லயுமே இருக்கிற கல்வியை தான் இங்க கொண்டு வரதுக்கு இவங்க துடிக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த தேர்வு என்ன செய்ய போகிறதுன்னு கேட்டீங்கன்னா, இது கிரேடு 3, கிரேடு 5, கிரேடு 8க்கு ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்டிங்கா வச்சிருக்காங்க. உலகம் முழுக்க ஒரே கொஸ்டின் பேப்பர். இந்த குழந்தைங்களுக்கு என்ன திறன்கள் இருக்கணும்னு வேர்ல்டு லெவல்ல இவன் முடிவு பண்ணி வச்சிருக்கான். PISAங்கிற இந்த அமைப்பு. இவன் ஒரு கொஸ்டின் பேப்பரை இந்தியாவுக்கு அனுப்பிடுவான். நேஷனல் அசஸ்மெண்ட் பாலிசியை இந்தியா உருவாக்கிட்டு நேஷனல் பர்ஃபார்மன்ஸ் டார்கெட் ஒண்ண உருவாக்கிட்டு இந்த டெஸ்டை இவங்க நடத்தணும். இந்த டெஸ்ட்டை பல நாடுகள் எழுதுது. அப்பதான் தன்னுடைய தரம் என்னன்னு தெரியும். இந்த டெஸ்ட் மூலியமா தரத்தை பார்க்க போறோம். யாரோட தரத்தை? 1, மாணவர்கள் தரம், 2, ஆசிரியர் தரம், 3, பள்ளிகளின் தரம். 3ஐ நாங்க பார்த்துருவோம். இது தர அடிப்படை சமூகத்தை உருவாக்குவது. அந்த இடத்துல சொல்றாங்கன்னா, இதுவரைக்கும் நம் கல்வி அனைவரையும் சென்று அடைய வேண்டும் என்றே கவலைப்பட்டு, இனியாவது கல்வியின் தரத்தை பற்றி கவலைப்படுவோம். இந்த தரம்ன்ற வார்த்தை வந்துடுச்சுனாலே கல்வியில் பல 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 மனிதர்களை நீங்கள் புறக்கணிக்க போகிறீர்கள். முதல் முறையாக கல்வி கற்று கிராஜுவேஷனுக்குள்ள நுழையக்கூடிய ஒரு குழந்தை இருக்கு. அவருடைய வீட்டில் அப்பா அம்மா 2 பேருமே இன்னும் படிக்கல. இன்னொரு வீடு இருக்கு, அம்மா சுத்தமா படிக்கல, அப்பா மட்டும் ஒரு SSLC வரைக்கும் படிக்கல. அந்த வீட்டுக்கு இருக்கு. இதெல்லாம் 20% இருக்கு.
நலிவடைந்த சொசைட்டிலிருந்து வரக்கூடிய இந்த குழந்தைகளை புறக்கணிக்கும் தேர்வாக பீசா தேர்வு அமையும். பீசா தேர்வு நீங்க எந்த மொழியில வேணாலும் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். பீசா தேர்வு அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை. ஆனா இந்த பீசா தேர்வு நடத்த போறது யாரு இந்தியாலன்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூல் குவாலிட்டி அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரடேஷன் ஃப்ரேம்வொர்க் ஒரு டெல்லி ஆர்கனைசேஷன் தான் இந்த தேர்வை நடத்த போகுது. சரி, ஏற்கனவே ஒரு தடவை இந்தியாவில ட்ரை பண்ணிட்டாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? 2015 நமக்கே தெரியாது சார். நம்ம ஸ்கூல் குழந்தைங்களுக்கு தமிழ்நாடும் சேர்த்து 2 மாநிலத்துல நடத்துறாங்க. இமாச்சல் பிரதேஷ், தமிழ்நாடு. 73 நாடு கலந்துகிட்டதுல நாம 72nd ரேங்க் வாங்கினோம். 2019 செப்டம்பர் மாசம் நம்முடைய நாட்டின் மேதகு பிரதமர் அவர்கள் பிரேசிலுக்கு விஜயம் செய்தார். அங்கிருந்து நேரா பாரிஸ்க்கு போனார். பாரிஸ்ல செப்டம்பர் 26 இந்த பீசா ஒப்பந்தத்திற்கு கையொப்பமிட்டார். ஒண்ணு வேர்ல்டு பேங்க் வந்துதா, அடுத்தது பீசா. இந்த பீசா ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டதன் மூலம் இந்தியா will participate in the OECD PAT exam called the PISA exam from 2021 onwards. இந்தியாவில் இருக்கிற அனைத்து குழந்தைகளுமே பீசா டெஸ்டை கிட்டத்தட்ட 2021 ஆண்டிலிருந்து எழுதும் என்று கையெழுத்து போட்டாரு. இனிமே நம்ம பீசாவுக்கு பணம் வேற கட்ட போறோம். இதுதான் முக்கியம். இந்த தேர்வு என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேர்வில் இருக்கிற கொஸ்டின் பேப்பர் ரிசல்ட் வந்த உடனே ஒவ்வொரு வகுப்பிலும் இது மாணவர்களை 3ஆக பிரிக்கும். ஒண்ணு ஹானர்ஸ் மாணவர்கள், ஹானர்ஸ் அப்படின்னா டாப். அடுத்தது ஆவரேஜ் மாணவர்கள், மூணாவது ஸ்லோ லேர்னர்ஸ். இப்படி 3ஆ வகுப்பறையை பிரித்துவிடும். இப்படி 3ஆ பிரிக்கும் பொழுது ஸ்லோ லேர்னர்ஸ் ஒரு பள்ளியில் அதிகமாக இருந்தால் பள்ளியின் தரம் சரியில்லை என்று அதை மூட போகிறார். 2வது, தானாகவே பெற்றோர்கள் ஓடி விடுவார். இந்த பீசா டெஸ்ட்ல ஒரு வகுப்பறையில ஸ்லோ லேர்னர் அதிகமா இருந்தா அந்த வாத்தியாருக்கு அதோட சம்பள உயர்வு எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிருவார். ஏன்னா நீங்க தரத்தை காட்டல, தரம் போயிடுச்சு என்று அறிவித்து விடுவார். இந்த பீசா டெஸ்ட் வந்த பிறகு அமெரிக்கா மாதிரியான ஒரு நாட்டிலே 29% டிராப் அவுட் வந்திருக்கிறது. அதுல குறிப்பாக the blacks and immigrants நடுவில் என்று சொல்லியிருக்கிறார். ஆஸ்திரேலியால 26% டிராப் அவுட், ஸ்டீப் இன்க்ரீஸ் இன் சூசைட். பிரேசில்ல 32% டிராப் அவுட் அமங் தி அண்டர் பிரிவிலேஜ்டு சொசைட்டி. இந்தியாவில் இது என்ன ஆக போகிறது, என்ன மாதிரி பின் விளைவுகளை இது இந்தியாவில் கொடுக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்தா பார்க்கணும். இவங்கதான் டிராப் அவுட்ங்கிறத பத்தி கவலைப்படலையே. தொடர்ந்து நம்மளுடைய கல்வியில கடந்த சுதந்திரத்திலிருந்து இன்னி வரைக்கும் நாம டிராப் அவுட்டை பத்தி தான் கவலைப்படுவோம். போன 2 மாசத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க, மதுரையில நாங்க பள்ளி கல்வி பாதுகாப்பு இயக்கம் சேர்ந்து ஒரு 15 குழந்தைங்களை மீட்டோம். இந்த குழந்தைங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுங்களா? டாஸ்மாக் கடையில தண்ணி அடிச்சுட்டு பாட்டில் எல்லாம் தூக்கி போடுறாங்களே அந்த அராக் ஷாப்ஸ்ல, இந்த பாட்டில் எல்லாம் பொறுக்கிட்டு போய் ஒருத்தர் முதலாளிட்ட கொடுக்கறதா இந்த சைல்டு லேபர் இந்த குழந்தைங்க பண்ணது. இந்த லேபரை தடுத்து நிறுத்தி இந்த 15 குழந்தைகளையும் டிராப் அவுட்ஸ் குழந்தைகள் என்று நாங்கள் பள்ளியிலே இப்போ சேர்க்கிறோம். இதை நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த வார்த்தையை பற்றி நாங்கள் ரொம்ப கவலைப்படுறோம். டிராப் அவுட், டிராப் அவுட், டிராப் அவுட் என்று அதை பற்றி கவலைப்படுவதுதான் எங்க வேலையாகவே இருக்கு. ஆனா இந்த கல்விக் கொள்கை சொல்கிறது டிராப் அவுட்ங்கிற வார்த்தை இனிமே கிடையாது என்று சொல்லுங்க. இனிமே இந்த கல்விக் கொள்கை வைத்திருக்கிற பெயர் வாலண்டரி வித்ட்ராயல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஒரு குழந்தை தானாகவே விரும்பி கல்வி போதும்னு அறிவிக்க குழந்தைக்கு உரிமை இருக்குதான். இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. அப்போ நம்ம நாட்டுல கல்வி வேணான்னு வெளியே போறவங்க யாரா இருப்பாங்கன்னு சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். இப்போ நம்ம 3வது, 5வது, 8வது பரீட்சையை பார்ப்போம். அடுத்தது நாம முக்கியமா பார்க்க வேண்டியது 6வதுக்கு மேல ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒரு கான்செப்டை முன்வைக்கிறாங்க. இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நாம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதுக்கு அவன் என்ன காரணம் சொல்றான், 2012ல இருந்து 17 வரைக்கும் இருக்கிற 5 ஆண்டுகளில் தொழில் செய்வதற்கான எம்ப்ளாயபிள் என்கிற ஸ்கில் உண்டவங்க யூஎஸ்ல 55%, சவுத் ஆப்பிரிக்கா இதுல பாத்தீங்கன்னா சவுத் கொரியால 90%, இந்தியால 5%. ரொம்ப அநியாயம். 6வதுல இருந்தே ஸ்கில்ல கத்து கொடுத்துருவோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா என்னடா ஸ்கில், எந்த ஸ்கில்லடா சொல்லி கொடுக்க போறீங்க அப்படின்னு பார்த்தா
அவங்க சொல்ற ஸ்கில் ஆயக்கலை 64 இருக்கு. இந்த அதுல வந்து மரவேலை, தச்சன் வேலை இப்படி எல்லாம் போயிட்டே இருக்கு. இதெல்லாம் கம்பல்சரியா ஏதாவது ஒரு ஸ்கில்ல வந்து குழந்தைங்க செலக்ட் பண்ணும். அவங்களுக்கு 40 மணி நேரம் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. சர்டிபிகேட்டும் கொடுத்துருவாங்க. இது குறித்து அகில இந்திய அளவுல ஒரு இது வந்த பொழுது நான் ஒரு ப்ரொஃபஸர் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவர் JNUல இருந்து வந்திருந்தாரு. அந்த ப்ரொஃபஸர் எக்ஸ்பிளைன் பண்றப்போ அவரு என்ன சொன்னாரு அப்படின்னா, அந்த JNU ப்ரொஃபஸர் வந்து நாம வந்து இதுக்குன்னே தனியா வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு மினிஸ்ட்ரியை உருவாக்குறோம். அதனால என்ன தப்பு இருக்கு? ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி தேவைதானே அப்படின்னு கேட்டாரு. ஓகே, தேவை, பார்த்துக்கலாம். ஆனா அவர் சொன்னாரு, ஒரு குழந்தையோட அப்பா வந்து ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சிருந்தாங்க. அந்த மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கிற அந்த அப்பா அவர் வந்து பையன் வந்து அப்பப்போ போயிட்டு வரான். அவனுக்கு இப்போ 13 வயசு ஆகுது. ஒரு 5, 6 வயசுல இருந்தே அவங்க போயிட்டு வரான். 6 வருஷமா இவனுக்கு மெக்கானிக் தொழில் தொடரும் தெரியும்னு நான் சர்டிபிகேட் கொடுத்தா என்ன தப்பு அப்படின்னு கேட்டேன். நான் கேட்டேன், சரிங்க, ஆனா எங்க அப்பா வந்து சாவு வீட்டுல சங்கு ஊதுறாருங்க, எனக்கு என்னங்க செய்வீங்க? இப்ப ஆல் இட் ஹஸ் பீன் ப்ரூவ்ட் தட் யூ ஹேவ் தட் ஸ்கில், we will certify that அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லிட்டேன். இப்போ இவங்க கொண்டு வர போகிற இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட், இந்த ஸ்கில் எது என்பதை யார் முடிவு செய்வார்? ஒரு ஹெட்மாஸ்டர் முடிவு பண்றாருன்னா அது கல்விக்குள்ளேயே இருக்கு. ஐ அக்ரி வித். கல்வியில அவர் முடிவு செய்யலாம். ஏன்னா இது எலக்ட்ரானிக் சாதனம் இருக்கு, எலக்ட்ரீஷியன் ஆர்ட் வேலை இருக்கு, எல்லாமே இதுல இருக்கு. ஆனா இதை முடிவு செய்யறது யாருன்னு போட்டுக்கிறான்? உள்ளூர்ல இருக்கக்கூடிய அமைப்புகள் முடிவு செய்யும். ஒரு பையன் ஒரு ஸ்கில்ல எந்த ஸ்கில்ல படிக்கணும்னு உள்ளூர் அமைப்பு யார் இதுல முடிவு செய்யும்? ஒண்ணு. உள்ளூர் அமைப்பு இன்னொரு முடிவு செய்யும். மாலை நேரங்களில் பள்ளியை எப்படி பயன்படுத்துவது? ஸ்கூல் 4 மணிக்கெல்லாம் மூடிடுவீங்க, வேஸ்டா போயிட்டு இருக்கு. ஸ்கூலை சமுதாய கூடமா பயன்படுத்துவாங்க. பஜனையில இருந்து எல்லாம் நடத்தப்படும். 3வது, ஒரு டீச்சர் அந்த ஸ்கூல்ல யோகா டீச்சர்ல இருந்து ஆரம்பிச்சு பாட்டு டீச்சர்ல இருந்து எல்லாரும் வாலண்டியர் டீச்சர்ஸா வருவாங்க. யாரப்பா இந்த வாலண்டியரே? அவர் எங்கேன்னு வரப்போறாரு? அவர் யாரு? அவருக்கு என்ன கல்வி அடிப்படை வச்சிருக்கீங்க? ஒரு வாத்தியார் ஆகணும்னா ஒருத்தர் கல்வி அடிப்படையில என்னடா என்ன படிச்சிருக்க வந்து கல்வி தகுதி இருக்கு மாதிரி எல்லாம் ஒண்ணு. இதோட 8ஆம் கிளாஸ் வர 9th, 10th, 11th, 12th ஒரு வருஷத்துக்கு 2 செமஸ்டர். அப்போ 8 பரீட்சை. 3வது ஒரு பரீட்சை, 5வது ஒண்ணு, 8வது ஒண்ணு சார். இதை தவிர 9th, 10th, 11th, 12th ஒரு வருஷம் 2 பரீட்சை சார். 8, 11 பரீட்சை எழுதிட்டாங்க. ஸ்கூல் முடிஞ்சு போச்சு. இந்த 9th, 8வது முடிச்ச உடனேயே அவர் வந்து எந்த குரூப்னு முடிவு பண்ணணும். நான் வக்கீலாக போறேன்னா இல்லையாங்கிறத நான் 8ஆம் கிளாஸ்ல முடிவு பண்ணணும். எப்படி ஒரு குழந்தை முடிவு பண்ணுவான்? அதுக்கேற்ற மாதிரி கல்வியை சூஸ் பண்ணிக்கிறோம். அதுல இருந்தே உனக்கு பயாலஜி குரூப், இதான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப், எக்கனாமிக்ஸ் குரூப், இப்படி ஒரு 13 வயது குழந்தையை இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இது வந்து ஒரு விஷயம். 18 வயது வரைக்கும் குழந்தை என்று யுனெஸ்கோ சொல்லுது. ஆனா 13 வயசுல ஒரு குழந்தைய நீ தேர்ந்தெடுத்துக்கொள் என்று அறிவிக்கிறார். இன்னொரு விஷயம், அப்படியே அவர் எடுத்து படிச்சு முடிச்சிட்டாலும் +2 மார்க் கணக்குல சேராது. இத்தனை ஆண்டு கால கல்வி கணக்குல சேராது. அவர் என்ட்ரன்ஸ் எழுதியார். அது என்ன சார் என்ட்ரன்ஸ்? அங்கதான் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி உள்ளது. இது ஒரு பெரிய அமைப்பு. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி எல்லா காலேஜ் போறதுக்கும் ஒரு என்ட்ரன்ஸை நடத்தும். ஆர்ட்ஸுக்கு ஒரு என்ட்ரன்ஸ், சயின்ஸுக்கு ஒரு என்ட்ரன்ஸ், நீட்டுங்கிற பேர்ல இப்ப வந்திருக்குல்ல இந்த மாதிரி என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸை நீங்கள் வாங்கும் மதிப்பெண்ணை பொறுத்து உங்களுக்கு வந்து கல்லூரி ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவும் கணக்குல சேராது. அந்த MTA வந்து ஒரு நீட் போன்ற தேர்வு நடத்துகின்ற ஒரு பாடி. இந்த பாடியில நீட் தேர்வை எழுதி முடிச்சு சென்றாண்டு முதல் மதிப்பெண் வாங்கின நளின் குல்கர்வால் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் +2 முடிச்சே 3 வருஷம் ஆச்சு. நான் +2 படிச்சதே மறந்து போச்சு. 3 இயர்ஸ் ட்ரைனிங் சென்டர் போய் படிச்சுட்டு 4 இயர்ஸ் மெடிக்கல் படிச்சு போயிருக்காரு. அக்ஷாத் குல்கர்ஜி அப்படிங்கிறவர் சொல்றாரு, ஒரு நாளைக்கு 10,000 கேள்வி பதில் எழுதி பார்த்தேன். +2 தவிர ஓராண்டு நான் நிலைத்திருக்கேன். இவங்க 2 பேருமே +2 கல்வி பத்தி ஒண்ணுமே ஒரு பெரிய விஷயமா சொல்லல. இவங்க சொல்றதெல்லாம் ட்ரைனிங் சென்டர். ஸோ இப்போ அடுத்த ஸ்டேக் ஹோல்டர் ட்ரைனிங் சென்டர். இந்த ட்ரைனிங் சென்டர்ஸ்ல ஆகாஷ்ல இருந்து ஆரம்பிச்சு எம்பைபு வரைக்கும் நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்கு. ஒரு ட்ரைனிங் சென்டர் 3 லட்சத்துல இருந்து 4 லட்சம் வரைக்கும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக 8ஆம் கிளாஸ்லயே கொண்டு போய் சேர்க்கிறவங்க எல்லாம் கூட இருக்கிறார்கள். அப்படித்தான் படித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ அதுல இருந்து ஆரம்பிச்சு காலேஜ் போறாரு. கல்லூரியில
3 ஆண்டு டிகிரி எடுத்தாங்க சார். இனிமே 4 வருஷம் டிகிரி தான். 4 வருஷம் நீங்க டிகிரி முடிச்சுட்டு அப்புறமா நீங்க பிஎல் படிக்கணும். பிஎல் படிப்பே மொத்தமா 5 வருஷம்னு கொண்டு வராங்க. அதுவும் நீங்க படிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு 2 வருஷம் படிச்சுட்டு இருக்கும்பொழுது திடீர்னு நீங்க வந்து ஒரு முடிவு போறீங்க. போதும்பா, போர் அடிக்குது, எனக்கு இது வேணாம் பிசிக்ஸ் போறாந்தா நீங்க போய்க்கலாம். மீதி 2 வருஷத்தை நீங்க இசை 4-5 சப்ஜெக்ட் வச்சிருக்கான். ஆயக்கலைகள் 64ல எதை வேணா படிச்சுக்கலாம். அதற்கு பேர் தான் பிளெக்சிபிலிட்டின்னு. இந்த ஆயக்கலை 64 தமிழ்ல சொல்லியிருக்கிற 64 கலைகள். தமிழ்ல சித்தர்கள் ஆயக்கலைகள் 64 வகுத்திருக்கிறார். ஆனா இவங்க சொல்ற ஆயக்கலை 64 காமசூத்ரா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிற 64 கலைகள். இந்த 64 கலைகள் நீங்க நினைக்கிற மாதிரி காமசூத்ரா வெறும் செக்ஸ் புத்தகம் மட்டுமல்ல, அது அவர்களுடைய தத்துவார்த்த புத்தகமாகவும் இருக்கிறது. அதுல வந்து பாடல் பாடுதல் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு கோலம் போடுறது, பூ அலங்காரம், மாலை கோர்ப்பது, இப்படியே போய் சூனியம் வைப்பதெல்லாம் கூட கலையாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆச்சாரம் பார்க்கிறதுங்கிறது ஒரு கலை, குழந்தை ஆட்டம் ஒரு கலை, சூதாட்டம் ஒரு கலை, மாறுவேடம். இந்த 64 கலைகளை பாடமா வைக்க போறாங்க. இப்படி காலேஜ்ல பாடமா வைப்பதற்கு அடுத்த 2 வருஷம் நீங்க அதை படிச்சுக்கலாம். சரி, அதை படிச்சா ஏதாவது வேலை கிடைக்குமா? அது என்ன, வேலை வாய்ப்பை பற்றி எதுவுமே இதுல குறிப்பிடப்படுது. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து காலேஜ்ல மிக மிக முக்கியமாக ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு சொன்னா, கல்லூரிகள் எல்லாமே 3 வகையாக மட்டும் செல்லும். ஒண்ணு, டிகிரி கொடுக்கிற காலேஜ். அவங்க காலேஜே டிகிரி கொடுக்கலாம். இப்ப நம்ம ஊர்ல ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு, நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு. அல்லது உங்க ஊர்ல இருக்கிற சாதாரண அரசு நடத்துகின்ற ஆர்ட்ஸ் காலேஜ். இந்த ஆர்ட்ஸ் காலேஜ் அடுத்த 5 வருஷத்துல 3000 பேரை சேர்த்து காமிக்கணும். 3000 ஸ்ட்ரென்த் இல்லைன்னா இந்த கல்லூரிகளே பக்கத்துல பெருசா இருக்கிற கல்லூரியோட இணைச்சிருவாங்க. இணைச்சிட்டு, சரிங்க சார், இப்ப இவ்வளவு பெரிய பில்டிங்லாம் இருக்குது, என்னங்க பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா, இந்த பில்டிங் எல்லாம் வந்து லைப்ரரி ஆகிடுவோம் கேஷுவலா இதுல சொல்லப்படும். ஒரு வகை காலேஜ். 2வது வகை கல்லூரி பாதி டிகிரி கொடுத்தோம், பாதி ரிசர்ச் பண்ணும். 3வது வகை கல்லூரி ரிசர்ச் மட்டுமே பண்ணும். சரிங்க, நான் உயர்கல்வி படிக்கணும்னு ஆசைப்படுறேன். 4 வருஷம் பிஎஸ்சி படிச்சுட்டேன், உயர்கல்வி படிக்கணும். நான் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். இப்ப எப்படி டீச்சர் ஆக முடியும்னா, +2 முடிச்சிட்டாலே டிப்ளமா இன் டீச்சர் எஜுகேஷன். அதுக்கு பேர் வந்து டிப்ளமா இன் டீச்சர் எஜுகேஷன், டிடிஎட். அதை படிச்சு முடிச்சுட்டு நீங்க ஆரம்ப பள்ளி ஆசிரியரா தொடக்க பள்ளிகள்ல போடுங்க. இந்த டிடிஎட் எடுத்துட்டாங்க சார். வெறும் பிஎட் தான் 4 வருஷம் படிக்கணும். 2வது முக்கியமா ஒண்ணு எடுத்தாங்க, எம்ஃபில்ங்கிற ஒன்னையும் எடுத்துட்டாங்க. அதுக்கு பதிலாக நீங்க ரிசர்ச் மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ கல்லூரிகள்ல 4 ஆண்டு படிச்சு முடிச்சிட்டீங்க. 4 வருஷம் கல்லூரி படித்து முடித்த பிறகு அதுக்கப்புறம் நீங்க படிக்கிறதுக்கு காலேஜ்ல என்ன இடம் இருக்கு? மாஸ்டர்ஸ் டிகிரி ப்ரோக்ராம இவங்க வந்து எப்படி நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஒரு மாஸ்டர் டிகிரி ப்ரோக்ராம் 2 இயர் படிக்கலாம். 1 வருஷம் படிப்பு, 2வது வருஷம் ரிசர்ச். இன்னொரு மாஸ்டர் ப்ரோக்ராம் இருக்கு சார். அதுல வந்து 4 வருஷம் பேச்சுலர் முடிச்சிட்டீங்கன்னா ரிசர்ச் மட்டும் 1 வருஷம் படிச்சு எம்எஸ்சி வாங்கிக்கலாம், எம்ஏ வாங்கிக்கலாம். 3வது இருக்குது, இது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா பிஹெச்டி படிக்கலாம், 6 வருஷம் படிக்கும், ஒன்லி வித் ரிசர்ச் என்று சொல்லி இருக்குது. எம்ஃபில் எடுத்து விட்டு. சரி, கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கெல்லாம் என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, இவங்க என்ன சொல்றாங்க, கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் ஒண்ணு தேவையில்லை, இனிமே ஆன்லைன்ல படிச்சுக்க சொல்லுங்க அப்படிங்கிற ஒண்ணு கொண்டு வந்து போறோம். இப்போ இவங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்றாங்கன்னா, நாங்க வந்து 2030ல கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை எப்படியாவது நாம் 50% ஆக்க வேண்டும். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோனா என்னன்னா, 1ஆம் கிளாஸ்ல 100 குழந்தைங்க படிக்குதுன்னா, இப்போ இந்தியால 29 குழந்தைங்க தான் காலேஜ் போகுது. 50 குழந்தைங்கள போக வைக்க போறாங்க 2030ல அட்லீஸ்ட். தமிழ்நாட்டுல ஏற்கனவே அது 50 ஆயிடுச்சு. ஏன்னா நாம் கொடுத்த கல்வி இருக்கிறதே காமராஜர் கொடுத்த கல்வியும், போராடி பெற்ற பல கல்விகளும், தொடர்ந்து கலைஞரும் பல்வேறு அமைப்பை சேர்ந்த ஜெயலலிதா முதற்கொண்டு நமக்கு கொடுத்த கல்வியும், நம்முடைய முதலமைச்சர் எம்ஜிஆர் கொடுத்த சத்தும் அவரும் இணைந்து எல்லாம் இணைந்து கல்வியில நம்ம வந்து 51% நம்ம வந்து இந்த GER சாதித்திருக்கிறோம். ஆனா அது குறையே இல்லை, நிறைய குறை இருக்கு, அது வேற விஷயம். ஆனா சாதித்து இருக்கிறோம். இதை இப்பவே நம்ம சாதிச்சிட்டோம். 2030ல இவங்க போக வேண்டியது. ஆனா நாமும் சேர்ந்து
இதை அனுபவிக்க போறோம். எப்படிங்கிறீங்களா? கல்வி இப்ப கன்கரன்ஸ் லிஸ்ட்ல தான் இருக்கு. மாநிலம் மத்திய ரெண்டுக்கும் பொதுவான லிஸ்ட்ல கல்வி. ஆனா இந்த கல்வி கொள்கையில ஜனாதிபதி எப்ப கையெழுத்து போட்டாரோ நேச்சுரலாவே கல்வி சென்டருக்கு போயிடுச்சு. இது வரைக்கும் யாரை பத்தி மூச்சு இல்லை. காரணம், ஸ்டேட்ல இருந்து அவனுக்கு பணம் வேணும். அதுக்காக அவங்க அமைதியா இருக்கு. இப்போ நம்ம ரிசர்ச்குள்ள போகணும். அது மட்டும் தான் பாக்கி வச்சிருக்கோம். ரிசர்ச் நீங்க பண்ணணும்னா நீங்க இப்ப ரிசர்ச் பண்ற மாதிரி பண்ண முடியாது. இப்ப நீங்க முடிச்சிட்டீங்க, எம்எல் முடிச்சிட்டீங்க, ஒரு பிஹெச்டி பண்ணணும்னா ஆர்எஸ்ஏன்னு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, ராஷ்டிரிய சிக்ஷா ஆயோக், அவங்க நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஒண்ணு வைக்க போறாங்க. இந்த நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் should approve your PhD டாபிக். கைடு கிடையாது. அவங்க உங்க PhD டாபிக் அப்ரூவல் கொடுக்கணும். அப்பதான் நீங்க பண்ண முடியும். அறிவு இருக்கா உனக்கு? பிசிக்ஸ்ல பார்ட்டிகல் பிசிக்ஸ்ல போய் பண்றேங்கிற நிறுத்த. நம்மளுடைய ஊர்ல நம்ம கோவில்ல இருக்கிற பிசிக்ஸை பத்தி பண்ணுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. இதுல என்ன ஒரு கொடுமைன்னு சொன்னா, அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைக்கப்படலாம். 20,000 கோடியை ஒவ்வொரு ஆண்டும் இந்த தேசிய ரிசர்ச் அகாடமிக்கு அவர்கள் கொடுத்து விடுவார்கள். அவங்க ஒரு 10 பிரின்சிபிள்ஸ் வச்சிருக்காங்க. அந்த 10 பிரின்சிபிள்ஸ்க்கு கீழே உங்களுடைய ரிசர்ச் டாபிக் வந்தா உடனே அக்செப்ட் பண்ணுவோம். சரி, இதுல இன்னொரு வில்லங்கம் இந்த இடத்துல இருக்குது. இந்த 2 வில்லங்கம். ஒண்ணு, அயல்நாட்டு பல்கலைக்கழகங்கள்ல 200 பல்கலைக்கழகங்கள் இந்தியாவுக்குள்ள இந்த தேசிய கல்விக் கொள்கை வருவதற்கு அனுமதிக்கிறது. அயல்நாட்டு பல்கலைக்கழகங்கள் வந்தா நல்லது தானையா? இப்பவே கூகுள்லாம் இருக்குல்ல சார், அதெல்லாம் ஃபாரின் தானே, அது வேறு. ஆனா அயல்நாட்டு பல்கலைக்கழகங்கள் வந்தா உங்களுடைய கல்வி செலவு என்ன ஆகும்? இதுதான் சிக்கல். இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நுணுக்கமாக பார்க்க வேண்டும். கல்வியை அரசு கை கழுவுகிறது, தனியார் மயமாக்குகிறது. பள்ளி கல்வி ஆக்கினது மாதிரியே கல்லூரி கல்வியில அயல்நாட்டு பல்கலைக்கழகங்களை கொண்டு வந்து ஏற்கனவே நலிவடைந்திருக்கும் என்னுடைய பல்கலைக்கழகங்களோட போட்டி பொறாமையை வரவழைத்து நம் பல்கலைக்கழகங்களை நலிவடைந்து போக வைக்கப்படுகிறது. எப்படி ஜியோவும் இப்ப இருக்கக்கூடிய ஏர்டெல்லும் பிஎஸ்என்எல்ல காணாமல் போகிறதோ, அது போலவே அயல்நாட்டு பல்கலைக்கழகங்கள் வந்து நம்ம காணாமல் போட்டது. இதுக்கு வந்து வேர்ல்டு பேங்க்ல கைது கொடுத்தாங்க. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல நம்முடைய மேதகு பிரதமர் எப்ப கைது போட்டாருன்னு தெரியல, ஆனா கையொப்பமிடப்பட்டுள்ளது. இது வந்து என்ன சொல்கிறது என்றால், முக்கியமான இடம் இதுதான். 1964ல ஆசிரியர்கள் உரிமை சம்பந்தமா நாம வந்து ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தோம். சிவில் ரைட்ஸ் ஆக்ட் என்று அதற்கு மனித உரிமைகள். அது கூடவே இதுவும் ஒரு சரத்தா இருக்குது. ஒரு குழந்தை கல்வி மறுக்கப்பட்டால் கேஸ் போடணும். எங்க போய்? தான் சம்பந்தப்பட்ட ஜுடிஷியரிக்குள்ள இருக்கிற கோர்ட்ல கேஸ் போடணும். ஒரு பல்கலைக்கழகம் உங்களை ஏமாத்திருச்சு, பணம் கட்டினீங்க, பரீட்சை நடத்தாம விட்டுருச்சு, அது ஏதோ பண்ணிடுச்சு, டிகிரி கொடுக்கல, நீங்க வந்து உங்க சரகத்துக்கு உட்பட்டு நீங்க கேஸ் போடணும். அல்லது அந்த பல்கலைக்கழகம் சொல்லியிருக்கோம், நான் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நீங்க கேஸ் போடணும். இந்த சிவில் ரைட்ஸ்ல ஸ்டாஃப் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் சொல்லிட்டு இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆசிரியரை பணி நீக்கம் செய்யணும்னா டியூ நோட்டீஸ் கொடுக்கணும். அவருக்கு எக்ஸ்பிரஷன் பண்றதுக்கான உரிமை இருக்குது. ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அன்ரீசனபிள் சர்ச்சஸ். என் வீட்டை நீங்க சர்ச் பண்ணணும்னா எனக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கு, வச்சுக்கணும் ஒரு ஆசிரியரை. ரைட் ஃபார் டினையல் ஆஃப் பர்சனல் ஸ்டடி சர்டிபிகேட்லாம் புடிங்கி வச்சுக்க முடியாது, என்கிட்ட தான். ரைட் டு ஏர்ன் சிக் லீவ், அதுவும் என்கிட்ட தான். இப்படி நம்ம உரிமைகளை கொண்ட ஒரு சட்டம் இருக்கு இல்லையா? இதுக்கெல்லாம் வாதாடுறதுக்கு நீங்க வக்கீலா இருந்திருப்பீங்க, பல ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் அமைப்புகளுக்கும். இப்ப என்ன சொல்றோம், கல்வி சம்பந்தப்பட்ட எந்த கேஸையும் நம்ம கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. அதற்காக ட்ரிபியூனல்ஸ் அமைக்கிறேன் என்று சொல்கிறேன். ட்ரிபியூனலுக்கும் கோர்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று உங்களுக்கு? ட்ரிபியூனல் வந்து ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டியை எடுத்து நான் ஒரு ட்ரிபியூனலுக்கு போகணும்னா அவனுடைய சட்ட விதிகளை படிக்கணும். இது வந்து மிகப்பெரிய அளவில் என் நாட்டு பிரஜைகளை இட் ஓபன்ஸ் டு தி மிகப்பெரிய டேஞ்சர் ஆஃப் கெட்டிங் ட்ரபிள் தான் இதுல முக்கியமான விஷயங்கள். நாம் இதை தவிர பல விஷயங்களை பார்க்கிறோம். மாநில உரிமைகள் வைக்கப்பட்டுள்ளன. பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களை அவர்கள் தான் நியமித்தார்கள். 10 ஆண்டு கால அவகாசத்திற்குள் அரசு கல்லூரிகள் 5000 பேரை சேர்க்கவில்லை என்றால் மூடப்பட இருக்கின்றன. இப்படி பலவிதமான பிரச்சனைகள் உள்ளே நுழைந்திருக்கிறது. லெவல் பிளேயிங் ஃபீல்டு என்கிற வார்த்தையின் மூலம் இவர்கள் நமக்கு ட்ரிபியூனலை கொண்டு வந்திருக்கிறார்கள்.
இவற்றிலே பல விஷயங்கள் உலக வங்கியோடும் உலக வர்த்தக அமைப்புகளோடு தொடர்புடையதும். எப்படி இந்த கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக இந்த கல்வி இருக்கிறது, அதை அழகாக காவிகளின் ஆதரவு கல்வியாகவும் அழகாக சேர்த்து நெய்து கொடுத்திருக்கிறார்கள். இப்போது நாம் என்ன செய்ய முடியும் என்பதற்கு 2 விஷயங்கள் இருக்கின்றன. நம்முடைய கல்விக் கொள்கை என்பது நாம் வழக்கமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய நாட்டில் விலையற்ற இந்த அரசு கல்வியை நிறுத்தி விடுகின்ற வேகம் இந்த கல்விக் கொள்கை. சாதாரண குழந்தைகள் பள்ளிக்கூடத்தை விட்டு நின்று விட்டால் அதை டிராப் அவுட் என்று சொல்லாமல் வாலண்டரி வித்ராயல் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த கல்விக் கொள்கை சலித்தெடுக்கும் பாஸ் ஃபெயில் கல்விக் கொள்கையாக இருக்க போகிறது. தர அடிப்படை சமூகத்தை உருவாக்குகிறோம் என்கிற பெயரிலே சின்ன குழந்தைகளை கூட கத்திரிக்காயை பொறுப்பது போல இவர்கள் நீ எல்லாம் சொத்தை என்று ஒதுக்கப் போகிறோம். இந்த கொடுமையை நாம் வேடிக்கை பார்க்க போகிறோம். நாம் எதிர்பார்க்கும் கல்வி என்ன? 1967 கோத்தாரி கமிஷன் கொண்டு வரப்பட்ட பொழுது அந்த கல்விக் கொள்கையை தமிழ்நாடு உடனே ஏற்கவில்லை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் அப்போது முதல்வராக இருந்தார். ஒரு கல்விக் குழுவை தமிழகத்திலே அமைத்தார். உண்மையான கல்வியாளர்கள் கொண்ட கல்விக் குழு. ஈசி குலமசாமி இருந்தார், நேற்று சுந்தரவடிவேலு அதில் இருந்தார், பல எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் அதில் இணைத்தார். இணைத்து ஒரு சர்வ கட்சி குழுவை அமைத்தார். 10 ஆண்டு காலம் நாம் அவகாசம் எடுத்துக்கொண்டோம். அண்ணா இறந்து விட்டார், கலைஞர் வந்து விட்டார். அப்போதும் அந்த கல்விக் குழுவின் அறிக்கையை விவாதித்துக் கொண்டு 77 1967 அவங்க கொண்டு வந்தார். 77 தான் நாம் +1 +2 அனுமதித்தோம். எப்போ மும்மொழி கொள்கை வேண்டாம், இருமொழி கொள்கையை ஏற்கிறேன் என்று இந்திரா காந்தி அறிவித்த பிறகுதான் நாம் ஏற்றுக்கொண்டோம். அதுபோல இப்பொழுது இந்த வர்த்தக வர்ணாசிரம கல்வியை நாம் தோற்கடிக்க வேண்டியிருக்கிறது தோழர்களே. இந்த வார்த்தைகளோடு மிக கவலையான இந்த மாலை நேரத்தில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.